மறுசீரமைப்பு. ஸோ அந்த மீசி அப்படின்றவர் வந்து ஷோகுனேட்ஸை வந்து முடிச்சுட்டு வந்தார் அப்படின்னு சொன்னால் 1568களில் ஷோகுனேட்ஸுடைய ஆட்சிகள் முடியுது. ஓகேங்களா? அது யார்? அந்த இயேசு அவர்கள் ஸ்டார்ட் பண்ண அந்த ஆட்சி முடியுது. ஸோ மீசி அப்படின்றவர் நிறைய மறுசீரமைப்பு கொண்டு வராரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஷோகுனேட்ஸுடைய ஆட்சி அப்படின்றது வந்துட்டு அரசரை குறித்து இருக்க மாதிரி ஆட்சி இருந்தது. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னா டெமோக்ரஸியே இல்லை. ஸோ வந்து மோனோபாலியான ஒரு ஆட்சி இருந்தது. அரசர் கீழே எல்லாம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மக்கள் அவங்களுக்கான உரிமை அப்படின்றது மிக குறைவாக இருந்தது. அரசர் என்ன சொல்கிறாங்களோ நீ அதுபடி செய்யணும், அரசவங்க தான் பெரியவங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்சி இருந்தது. ஸோ டெமோக்ரஸி இல்லை. ஓகேங்களா? ஸோ மீசி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இருக்க ஆட்சி அப்படின்றது மக்களுக்காக தான் நடத்தணுமே தவிர உங்களுக்காக நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. ஸோ இதில் முக்கியமான பங்கு மீசி வரத்துக்கு முக்கியமான இன்டைரக்டான ஒரு பங்கு ஓகேங்களா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேத்யூ அவர்கள் தான். ஸோ மேத்யூ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி தான் அந்த 63கள் டைமில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவுக்கு வந்து நான் முதலே சொன்ன மாதிரி தான் ஜப்பானுக்கு வந்து வந்திருப்பார். ஓகே, அந்த மேத்யூ அப்படின்றவர் வந்து ஜப்பானுக்கு வருகை புரிந்திருப்பார். அமெரிக்கா. ஓகேவா? ஸோ மேத்யூ அப்படின்றவர் அமெரிக்கா. ஸோ அமெரிக்காலேருந்து வந்து கடல் வழியாக கடற்பயணமாக வந்து ஜப்பான், நீங்கள் வந்து கண்டிப்பாக கடற்பயணம் நாங்கள் பண்ணணும், எங்களுடைய அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை நாங்கள் மற்ற நாட்டுக்கு விற்கணும் அப்படின்னா உங்களுடைய கடற்பயணம் வந்து எங்களுக்கு வந்து ஃப்ரீயாக்கப்படணும், இல்லை அந்த வழி ஃப்ரீயாக்கப்படணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த மனுஷன் வந்து நின்றுப்பார். ஸோ ஜப்பான் பொறுத்த வரைக்கும் நான் முன்னமே சொல்லியிருப்பேன். ஸோ எந்த நாடையும் வந்து உள்ளே அலோவ் பண்ணாது. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்த வெளிநாட்டுக்கும் இல்லை. நம்ம ஒரு கொரோனா டைமில் எப்படி இருந்தோமோ அதே மாதிரி தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? ஸோ அந்த மேத்யூ வந்ததுக்கப்புறம் இன்னுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் வந்துட்டு இல்லை நம்ம வந்து இவங்க இப்படி இருக்காங்க, நம்மளும் இந்த மாதிரி அட்வான்ஸ்ட் ஆகணும் அப்படின்ற மாதிரி மக்கள் மனசில் பயங்கரமாக எழ ஆரம்பிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மேத்யூ வந்தது ஜப்பானுக்கான ஒரு இன்டைரக்டான ஒரு அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஒரு நிறைய அட்வான்டேஜஸ் நடக்கும், நிறைய ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ்லாம் வந்துட்டு வர்றதுக்கான ரீசன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்டாக மேத்யூ. ஸோ அந்த மேத்யூ வந்து இப்படி சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பாங்க. பட் ஆனால் ஒரு 4 வருஷ காலம் வந்து ஓரளவுக்கு சும்மா 2% வந்து அவங்க போகிற மாதிரி வழி விட்டுருப்பாங்களே தவிர ஸோ ஓவராலாக அக்செப்ட் பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ மெய்ஸி அவர்கள் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஷோகுனேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் மெய்ஸி வராரு. ஸோ மெய்ஸியோடைய முதல் திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கான ஒரு கிங்காக இருக்கணுமே தவிர நம்ம அந்த கிங் வந்து மக்கள் சொல்கிறது அந்த கிங் வந்து சொல்கிறது மக்கள் கேட்கக்கூடாது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தார். ஸோ மக்களுக்கான ஆட்சி வந்து ஜப்பான் பொறுத்த வரைக்கும் நடது. கட்டாய கல்வியை கொண்டு வராரு. யார்? இந்த மெய்ஸி அப்படின்றவர் கண்டிப்பாக கட்டாய கல்வி நீங்கள் படித்தே ஆகணும் அப்படின்னு கொண்டு வராரு. கல்வி திட்டங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கன் கல்வி திட்டங்கள், பிரிட்டிஷ் கல்வி திட்டங்கள், மற்ற ஐரோப்பா நாடுகளுடைய திட்டங்களையும் வந்துட்டு இவர் கொண்டு வராரு உள்ள. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நெசிசிட்டியாக எல்லா பெண்கள் ஆண்கள் 2 பேருமே வந்து அட்லீஸ்ட் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு படிச்சிருக்கணும் அப்படின்ற விஷயத்தையும் கொண்டு வருவார். நிறைய வந்துட்டு ஃப்ரீடம் இருக்கும் அவங்களுக்கு. தென் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் வந்து ரொம்ப ஃப்ரீயாக நடக்க ஆரம்பிக்கும். மற்ற நாடுகளுக்கு வந்து உள்ளே வரலாம் போகலாம் அப்படின்னு இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த சிஸ்டம் அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் சீனாவோட மிக உயர்ந்த நிலைக்கு போனாங்க. எந்த விஷயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியலில். ஸோ இண்டஸ்ட்ரியலுக்கான மிகப்பெரிய ரெவல்யூஷன் ஜப்பானில் நடக்கும். ஸோ தொழில்நுட்ப ரீதியாக பார்த்தீங்கன்னா சீனாவோட மிக சிறந்த நிலையில் இந்த மெய்ஸி டைமில் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மற்ற நாடுகளெல்லாம் ரொம்ப பிரமித்து பார்ப்பாங்க வந்து ஜப்பானை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா மிகப்பெரிய நாடு. இப்போ பாப்புலேஷன்லேயே ஆகட்டும், அந்த ஸ்பேஸ்லேயே ஆகட்டும், இல்லை வந்து மற்ற எல்லா விஷயத்துலேயும் ஆகட்டும், ஸோ அட்வான்ஸில் ஆகட்டும், ரொம்ப பெரிய நாடு. ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது சீனாவே டம்ப் பண்ணி உட்கார வச்சுருப்பாங்க. யார்? இந்த ஆங்கிலேயர்கள். ஐரோப்பா எனக்கூடிய அந்த ஆங்கிலேயர்கள் சீனாவை ரொம்ப டம்ப் பண்ணி உட்கார வச்சுருப்பாங்க. ஜப்பான் பொறுத்த வரைக்கும் இது புது விஷயம். உங்களுக்கு புரியுதா நான் சொல்ல வர பாயிண்ட்டு? ஏன் அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா ஒரு இதுக்கு போகிறோம், ஒரு வெளில ஏதாச்சும் ஒரு ஸ்பீச் காம்படிஷன்ஸ் அந்த மாதிரி போகிறோம்னா உட்காந்து கேட்குறோன்னா எனக்கு அங்கே பேசுகிறவங்க புதுசு. ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாங்க, என்ன அது எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் டாபிக் போகுது, எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க எது சைக்காலஜி பற்றி பேசுகிறாங்கன்னா எனக்கு அந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ சீனா வந்து எப்படின்னா அந்த சைக்காலஜி பற்றி தெரிஞ்ச கண்ட்ரின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்களாலே வந்துட்டு ஒழுங்காக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வர முடியல. ஜப்பான் பொறுத்த வரைக்கும் அந்த டாப்பிக்கோட ஸ்பெல்லிங் கூட தெரில. பட் ஆனால் அந்த மாதிரி புதுசாக உள்ளே என்டர் பண்ணி இவங்க என்ன ஆகுறாங்கன்னா, சரி ஓகே, இந்த மேஜி வேறு என்னென்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, அரசியல் ரீதியாக பயங்கர ஸ்ட்ராங்காக ஜப்பானை கொண்டு வந்திருப்பார். சரி ஓகே, இந்த அரசியல் ரீதியாக எப்படி வந்து கொண்டு வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு
இவங்களுடைய அரசியல் அப்படின்றது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்போம். டெமோக்ரஸியாக மக்களுடைய ஆட்சியாக மாற கொண்டு வந்திருப்பாங்க. இவருடைய டைமில் கான்ஸ்டியூஷன் புதிய கான்ஸ்டியூஷன் தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொருளாதார ரீதியாக அப்படின்னும்போது தொழில்நுட்பத்தில் பயங்கர பீக்கில் போகிறாங்க ஜப்பான் மற்ற டெவலப்டு கண்ட்ரீஸை தாண்டி. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமூக ரீதியாக வந்து அவங்க அந்த மாடர்னைசேஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? அந்த ஐரோப்பாவுடைய வெஸ்டர்ன் கல்ச்சரை ஜப்பான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ சமூகம் பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இவருடைய டைமில் நியூ கான்ஸ்டியூஷனை உருவாக்குவார். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வருவார். கட்டாய கல்வி கொண்டு வருவார். இதான் பேசிக். ஓகேங்களா? ஸோ இவரை பற்றி என்னென்ன எப்படி வந்தாங்க, என்ன இதில் மாற்றங்கள்லாம் ஏற்பட்டது அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஜப்பான் வரலாற்றிலே வந்து இந்த மெய்ஜி மறுசீரமைப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஜப்பான் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சீர்திருத்தம், ஒரு பெரிய டாபிக் அப்படின்னும் போது மெய்ஜி மறுசீரமைப்பு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ மெய்ஜி ரீஸ்டோரேஷன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கே ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி 1868 வரைக்கும் ஷோகுனேட்கள், அதாவது டோகுகாவா ஷோகுனேட்கள் வந்து ஆட்சி இருந்திருக்கும். ஸோ ஷோகுனேட்கள் பொறுத்த வரைக்கும் என்ன ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா சாமுராய்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே இருக்க மக்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா சாமுராய்கள் ஆட்சி, நிலப்பிரபுக்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்களாமா. ஸோ அரசாட்சின்னு கூட சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அரசர் அப்படின்றவங்க வேற ஒருத்தர்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஷோகுனேட்ஸ் அது கீழே இருக்கவங்க, அது கீழே பார்த்தீங்கன்னா நிலப்பிரபுக்கள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரோஜு அப்படின்றவங்களாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஸோ இந்த நிலப்பிரபுக்களுக்கு அப்புறம் சாமுராய்கள் இருப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ சாமுராய்கள் அப்படின்றவங்க இராணுவ படையை சேர்ந்தவர்கள், சில படைகளை வச்சுட்டு இருக்கவங்க அந்த சாமுராய்கள் அப்படின்னு அழைப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அப்படி இருக்கும் போது அந்த ஷோகுனேட்ஸுடைய ஆட்சியை சாமுராய் ஆட்சியில் வந்துட்டு நிலப்பிரபுக்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மெய்ஜி வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ சாமுராய்கள்லாம் என்ன, இராணுவத்துடைய அரசாங்கம்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இராணுவ படைகள் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இராணுவ ஆட்சி இல்லாமல், அரசாட்சி இல்லாமல் மக்களுடைய ஆட்சியாக இருக்கணும் அப்படின்னு வந்து விளங்கினவர் தான் இவர். ஓகேங்களா? ஸோ அந்த மெய்ஜி என்ன பண்ணுறாராமா, இது வந்து ஒரு அரசருடைய ஆட்சி தாண்டி ஒரு இராணுவ எப்படி சொல்கிறது, இராணுவத்துடைய ஆட்சி நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்றதுனால இந்த இராணுவத்துடைய ஆட்சி வந்து மிகப்பெரிய வந்து அரசியலில் வந்து அழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான புரட்சிகள் பண்ணுறாரு. ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் அந்த புரட்சிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டோகுனேட்டோடைய ஆட்சி காலம் முடியுது. எக்ஸ்பெஷலி அந்த ஏடோ காலம் அந்த டோகுகாவாவோட முடியுது. ஓகேங்களா? ஷோகன்ஸோட முடியுது. 1867 68 அந்த டைமில் முடிஞ்சிருது மொத்தமாகவே. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏகாதிபத்திய ஆட்சி. ஓகேங்களா? ஸோ ஒரு நாடு அப்படின்றத மோனோபாலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் கான்ஸ்டியூஷனில் கூட 1813 மோனோபாலி ட்ரேட் 1,00,000 அப்படிலாம் படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த ஆட்சி அரசரு கீழே கொண்டு வரப்படுது. அது மட்டும் இல்லாமல் அப்போ பேரரசராக இருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரளவில் முட்சிஹிட்டோ அப்படின்றவர் தான் வந்து பேரரசராக இருக்காங்க. ஓகேங்களா? யார்? முட்சிஹிட்டோ அப்படின்றவர் பேரரசராக இருக்கார். அந்த ஏகாதிபத்திய ஆட்சியை மீட்டெடுத்து வரத்தான் வந்து மீஜி. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் மீட்டெடுத்து வந்த ஒரு ரீஸ்டோரேஷன் மறுசீரமைப்பு தான் மீஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்படி மீஜி இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானுடைய சூழலை அரசியலில், பொருளாதாரத்தில், சமூக மாற்றம் இது எல்லாத்துலேயுமே மாற்றம் கண்டிப்பாக கொண்டு வரணும். ஜப்பான் மற்ற நாடுகள் மாதிரி வரணும் அப்படின்றது அவருக்கு வந்து தொலைதூர பார்வை, தொலைதூர கண் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோ ஐரோப்பார்களோ எப்படி இருப்பாங்க, அவங்க எந்த அளவுக்கு மாடர்னாக இருப்பாங்க, எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருப்பாங்க அப்படின்றது எதுவுமே தெரியாது. இட்ஸ் எ கொஸ்டின் மார்க். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வெளியே போகல, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் எதுவும் நடக்கல, அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க, அவங்க எப்படி என்ன எதுவுமே அவருக்கு வந்து மீன் பண்ண தெரியாது. அப்படி இருக்கும் போதுமே கண்டிப்பாக மற்ற கண்ட்ரீஸை வந்து நம்ம அலோவ் பண்ணால் நமக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற தொலைதூர பார்வையினால தான் இந்த விஷயத்தை அவர் அக்செப்ட் பண்ணிப்பார். ஓகேங்களா? ஸோ அப்போ எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் பாருங்களேன். ஆக்சுவலாக ஒருத்தர் உள்ள நிறைய நம்ம அக்செப்ட் பண்ணால் சில நெகட்டிவிட்டிஸ் கண்டிப்பாக டிஸ்அட்வான்டேஜஸ் நடக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்கள பற்றி சுத்தமாக தெரியாது, நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. அப்போ ஐரோப்பியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கண்டிப்பாக அந்த நாட்டை பிடிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனால் வந்து அவங்களுடைய கூர்மையான சிந்தனை, ஜப்பானுடைய கூர்மையான சிந்தனையில் ஸ்மார்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, அமெரிக்காவால் பெருசாக ஜப்பானுக்கு டச் பண்ண முடியாது. ஈவன் கூட்டணியும் வச்சுப்பாங்க லேட்டர் பார்த்தீங்கன்னா. ஓகேங்களா? ஸோ இப்படி போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் தாண்டி என்ன ஆகுதுன்னா, மீஜியோடைய காலம் அப்படின்னு சொல்லும் போது என்னென்னா 1868, அதாவது ஷோகுன்கள் போன காலம். ஸோ 68கள்லேருந்து 1912 வரைக்கும் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீஜியோடைய காலம்.
அவர் தான் அரசராக இருக்கார். ஓகேங்களா. ஸோ மீதியோடைய காலத்தில் பொறுத்த வரைக்கும் நிறைய மாடர்னைசேஷன் பண்ணுறாங்க. அதாவது நவீனமயமாக்கல் கொண்டு வராங்க. ஓகேங்களா. ஸோ என்ன நவீனமயமாக்கல்னால் நான் ஃபஸ்ட்டு பேசிக் சொன்னா தான். ஸோ நிறைய வெஸ்டர்னைசேஷன் மேற்கத்திய விஷயங்கள் எல்லாமே கொண்டு வராங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸ்பெஷலி ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 1868 அன்னைக்கு தலைநகர கியோட்டோவிலேருந்து ஓகே. இந்த தலைநகர் வந்து ஆக்சுவலி டோக்கியோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் மேலே ஞாபகம் இருக்குங்களா. ஸோ ஆக்சுவலாக இங்கே டோக்கியோன்னு தான் வரும், கியோட்டோன்னு வராது. ஸோ டோக்கியோ தான். ஸோ தலைநகரான டோக்கியோலேருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள ஆட்சி கவிழ்த்துட்டு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 1868 அஃபிஷியலாக மீஜி அவர்கள் வருவார். ஓகேங்களா. ஸோ எப்போ வந்தாங்க மீஜி வந்து எப்போ ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 868 கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜனவரி மாதம் 3ஆம் தேதி டோக்கியோவில் அந்த கேபிட்டல் ஓகேங்களா ஏடோ அப்படின்னு சொல்லியிருப்போம் கரெக்டுங்களா. ஸோ அதை வந்துட்டு என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியை இவர் வந்து ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 1868களில் வராரு. ஓகேங்களா. ஸோ இதான் பேசிக் பாயிண்ட். அவர் எப்போ வராரு, சமூகம் பொருளாதாரத்தை எல்லாத்தையுமே மாற்றுறாரு. அவர் வந்து ரீஸ்டோரேஷன் கண்டிப்பாக மறுசீரமைப்பு வேண்டும். அதே போல் மேற்கத்திய கல்வியாகட்டும் மேற்கத்திய மாற்றம் நவீனமயமாகட்டும் இது எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு உள்ளேயும் வராரு. ஓகேங்களா. இது எல்லாமே செஞ்சாரான்னு கேட்டால் கண்டிப்பாக செஞ்சார். இப்போ இருக்க அரசியல்வாதி மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் வரும்போது வந்துட்டு அப்போ மட்டும் செய்யறதில்லை. அவர் ஸ்டார்டிங்கில் 1868 ஜனவரியில் வந்தார்னா அவருடைய சிஸ்டம் எல்லாமே உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. உடனே எல்லாமே அக்செப்ட் பண்ணவும் ஆரம்பித்தாங்க. மக்கள் கிட்ட பெரும் அளவு இவருக்கான மரியாதை இருந்துட்டு இருந்துச்சு. ஓகேங்களா. சரி ஓகே. இதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் இவர் ஆட்சிக்கு ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 1968 வந்துட்டார். ஸோ இப்போ வந்துட்டாப்ல இல்லை கண்டிப்பாக எவனா பங்காளி சண்டை போடுவாங்கல்ல, யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக வந்தாவாங்க. ஏன்னா ஆட்சிக்கு வந்தது இன்னொருத்தனுக்கு பொறுக்காது. எப்படி இவன் திடீர்னு இப்படி வரலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கடுப்பாக இருக்குல்ல. ஸோ உடனே என்ன ஆகுதுன்னா உள்நாட்டு போர்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஸோ இவரும் அந்த உள்நாட்டு போரை நடத்த ஆரம்பிக்கிறாரு. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1869களில் நடக்குது. ஓகேங்களா. இதில் வந்து யார் போரிடுறாங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த அரசாட்சி மூனோபாலின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, முடியாட்சி அப்படின்ற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ தன்னாட்சின்னு சொல்லலாம், எக்ஸாக்டாக சொன்னால் தன்னாட்சி. ஸோ அவங்க கூட வந்துட்டு போர் நடக்குது. அவங்க படை வீரர்கள் படைகள் எல்லாமே சரணடைகிறாங்க. ஸோ அதோட முடியுது. ஓகேங்களா. ஸோ அவங்களுடைய மொத்த அந்த ஆட்சி முறையும் முடியுது. ஓகேங்களா. ஓகே. ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு வந்து கொஞ்சம் காலம் எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். மேஜி அவர்கள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு கான்ஸ்டியூஷன். அதாவது 1889 திருப்பியும் சொல்கிறா, அவர் ஆட்சிக்கு வந்த ஒரே வருடத்தில் புதிய கான்ஸ்டியூஷனை அறிவிக்கிறாரு மேஜி அவர்கள். அப்போ எவ்வளோ சீக்கிரமாக வந்து அவருடைய பிளான்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாருன்னு பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம், நிறைய சீர்திருத்தங்கள் பண்ணுறாரு மற்றும் கிளர்ச்சி ஏன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆப்போனன்ட் சில பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. இல்லைனா மேஜியோட சீர்திருத்தங்கள் சில பேருக்கு பிடிக்காம கிளர்ச்சி வரும். ஸோ இது வந்து நெகட்டிவ் பாயிண்டில். பாசிட்டிவ் பாயிண்டான கிளர்ச்சி என்னன்னா ஆக்சுவலி இவங்க குரூப்லேருந்து கிளர்ச்சிகள் பண்ணுவாங்க, இது மாறணும் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரியும் ஆக்சுவலி கிளர்ச்சிகள் ஆங்கிலேயர்கிட்ட பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. சரி ஓகே. மறுசீரமைப்போட தலைவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு பெரும்பாலும் டோகுகாவா இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய வரலாற்று ரீதியாக இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அவங்க தான் வந்துட்டு வரலாற்று ரீதியாக அந்த டோகுகாவாவுடைய ஆப்போனண்ட் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த ஆப்போனண்ட் ரொம்ப விஷயமா இருப்பாங்கல்ல. ஏன்னா ஆட்சியில் ஒருத்தர் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஆப்போனண்ட் இருப்பாங்க கேண்டிடேட்டில். ஸோ அவங்கள தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிலப்பிரபுத்துவம் வந்துட்டு அறிவிக்கிறாங்க. ஸோ அப்படி அறிவித்தவங்க யார், அவங்களாம் யாராக அழைக்கிறாங்கன்னா அவங்க வந்து சாமுராய்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறாங்க. ஸோ வந்து இது எப்படி சொல்கிறாங்கன்னா ஹான்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஹான்சிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க தான் ஹான்சிலம் சாமுராய்கள், அதான் பேசிக்கான சாமுராய்கள் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து குறிப்பாக மேற்கு பகுதிகளில் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோன்ஷுவில் அப்படின்னு சொல்லுவாங்களாமா. ஓகேங்களா. ஹோன்ஷுவில் இருக்கக்கூடிய ஓன்ஷு இல்லை வந்து ஷோஷு அப்படின்னு சொல்லுவாங்களாமா. தெற்கு பகுதியில் கியூஷுவில் அப்படின்னு சொல்லுவாங்களாம். கியூஷுவில் இருக்கக்கூடிய சூட்சுமா. ஓகேங்களா. ஸோ இது பகுதிகளில் வந்து சொல்கிறாங்க. தெற்கு அப்படின்றது கியூஷுவில், அதில் இருக்கக்கூடிய சூட்சுமாக்கள். அதே போல் மேற்கில் வந்து ஹோன்ஷுவில் இருக்கக்கூடிய ஷோஷு. ஓகேங்களா. புரியுதுங்களா. அந்த வெஸ்ட்டு சவுத் அப்படின்றது எல்லாமே அந்த பகுதி. ஓகேங்களா. அந்த பகுதியில் தான் ஹோன்ஷுவில் இருக்குது. அந்த ஓன்ஷுவில் பகுதியில் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷோஷுவில். தெற்கு பகுதியில் கியூஷுவில் எங்கன்னா சூட்சுமாவில். ஓகேங்களா. இந்த பகுதிகள் எல்லாம் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா உள்நாட்டு பிரச்சனைகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேற்கு தெற்கு பகுதிகளில் வெளிநாட்டு அச்சுறுத்தல் ஆக்கிரமிப்பு நிறைய நடக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து உட்படுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வெஸ்ட்டும் சவுத்தும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. எந்த பகுதிகள்னால் ஷோஷு பகுதியிலையும் சாட்சுமா பகுதியிலையும். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேசிக் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. 2 நூற்றாண்டுகளுக்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
தனிமைப்படுத்தப்பட்டிருந்தாங்களா, ஸோ இந்த 2 நூற்றாண்டுக்கு அப்புறம் 1850களில் தொடங்கி ஜப்பான் வந்து திறக்க, அதாவது ஃபஸ்ட்டே நம்ம சொல்லும்போது மூடப்பட்ட ஏடோ அப்படின்ற விஷயம் மேலே சொல்லி மூடப்பட்ட அப்படின்ற மாதிரி படிச்சிருந்தோமா, மூடப்பட்ட வழி மூடப்பட்ட அப்படின்ற மாதிரி படிச்சிருந்தோமா. ஸோ இங்கே என்னன்னா திறக்க அப்படின்றது தான் அந்த ஓப்பன் டோர் பாலிசி அதே மாதிரி தான் வரும். ஸோ திறந்த திறக்க அப்படின்னா இந்த விஷயத்தை இங்கே கொண்டு வராங்க. ஸோ 50களில் அதுக்கப்புறம் லைட்டாக ஓப்பன் பண்ணாங்க, பட் ஆனால் அந்தளவுக்கு ஃபுல்லாக இல்லை. அப்புறம் மேத்யூ அவர்கள் வந்ததுக்கப்புறம் நல்லா ஓரளவுக்கு ஒரு 5 to 2% ஓப்பன் பண்ணாங்க. மேஜி வந்ததுக்கப்புறம் ஃபுல்லாகவே அந்த கடற்பயணங்கள் அந்த கடற்வழிகள் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி அச்சுறுத்தல்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இவங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு உள்நாட்டு கிளர்ச்சிகள் லைட்டாக தொடங்க ஆரம்பிக்குது இந்த பகுதிகளில். பிகாஸ் ஆங்கிலேயர்கள் அந்த வெள்ளையர்கள் ஆங்கிலேயர்கள்ன்றது தான் கரெக்ட் ஆக்சுவலாக. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வழி விட்டாங்க பார்த்தீங்களா, வழி விட்ட ஒரே விஷயத்தில் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அதான் சொன்னேன். ஸோ டிஸ்அட்வான்டேஜும் சிலது இருக்கும், பட் ஆனால் அழகாக கையாண்டிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இப்போ ஒரு எக்ஸாம் ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்துட்டு இப்போ எக்ஸாம் டெஸ்ட் பேப்பர் திருத்தி வந்து ஸ்டாஃப் இல்லை ப்ரொஃபஸர் லெக்சரரை எடுத்துகிட்டு இல்லை அவங்க அடிக்க மாட்டாங்க, ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து எடுத்துகிட்டு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எடுத்துகிட்டு வரும்போது ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த டெஸ்ட்டில் நம்ம நல்லா பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்றத தாண்டி ஒருத்தர் அடி வாங்குறத பார்த்தே போச்சுடா அப்படின்னு நினைப்போம்ல. ஸோ அதே மாதிரி இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனா வந்து ஆல்ரெடி செம்ம அடி வாங்கிட்டானுங்க. யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்கிட்ட. ஓகேங்களா. ஸோ அப்படி அமெரிக்கா கிட்ட வந்து அடி வாங்கினதுக்கப்புறம் சீனா தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய்பர் கண்ட்ரி ஆக்சுவலாக ஜப்பான் பொறுத்த வரைக்கும் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க ஜப்பான் அப்படின்னா, இவங்களுக்குள்ளே வந்ததை தாண்டி அவனே இவ்வளோ பெரிய கண்ட்ரி, பாப்புலேஷன் இவ்வளோ வச்சுருக்கான், இவ்வளோ க்ரோத் இருக்குது, அவன் ரேபிட் க்ரோத்தில் இருக்கான், அவனையே இப்படி போட்டு பண்ணுறாங்களே, நம்மளை எப்படி பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி செம்மையான ஒரு பயத்தில் பீதியில் இருக்காங்க ஜப்பான். அப்படி இருந்த போதுமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில கவலைகள் அச்சங்கள் எல்லாமே இருக்க செய்யுது. அப்படி இருந்தாலுமே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேஜி அவர்கள் மேற்கு நாடுகளில் வராங்க பார்த்தீங்களா, அவங்க மேற்கு நாடுகளில் இருக்கக்கூடிய சில அரசியலமைப்பு. ஓகேங்களா. ஸோ தேசிய ஒற்றுமைக்கான அரசியலமைப்பை இவர் எடுத்துக்கிறாரு ஆக்சுவலாக வந்துட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சிஸ்டம் நல்லாயிருக்கும். அந்த சண்டையிலுமே தலைவனுக்கு அந்த கான்ஸ்டியூஷன் உருவாக்குறதுல ஆக்சுவலாக செம பிஸியாக இருப்பார். பட் ஆனால் பெருசாக அந்த வரி எல்லாமே காமிச்சிக்க மாட்டாங்க. மக்கள்கிட்ட சில அந்த பீதிகள் இருக்குமே தவிர இவர் பெருசாக அதை வந்து இன்வால்வ் ஆகி கண்டுக்க மாட்டார். பிகாஸ் அவர்கிட்ட ஒரு பேக்கப் பிளான் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து அதே போல் ஆங்கிலேயர்களும் அந்தளவுக்கு ஜப்பானுக்குள்ளே வரமாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும் போது வேறு என்ன விஷயம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, தொழில்மயமாக்கல், அதாவது இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ வந்து இண்டஸ்ட்ரியல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பயங்கரமாக க்ரோத் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ப்ராடக்ட்ஸ் நல்லாயிருக்கும். நம்ம சின்ன வயசில் அந்த ஹீரோ பென் வாங்கும் போது 10th 12th படிக்கும் போதெல்லாம் சொல்லுவோம்ல, ஜப்பான் கம்பெனி தான் நல்லாயிருக்கும், சீனா கம்பெனி ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. ஸோ அவங்க ஏன் க்ரோத் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர்கள் தாண்டி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே செம்ம குவாலிட்டியாக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் அவங்களுடைய டைமில் அவங்க வந்து அந்த இவர் வந்து ஸ்டேட்மெண்ட் ஒரு கொட்டேஷன் மாதிரி சொல்லியிருப்பார். ஒரு பொருளுடைய விலை அப்படின்றது நம்ம கொடுக்கக்கூடிய குவாலிட்டி குவான்டிட்டியில் இருக்கணுமே தவிர அதுக்கு எக்ஸ்ட்ரா வச்சிருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கோட் அவர் சொல்லியிருப்பார் ஆக்சுவலாக. அதனால தான் வந்து ப்ரொடக்ஷன் ஆகட்டும் எல்லாமே இண்டஸ்ட்ரியில் பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதை தாண்டி வேறு என்ன விஷயங்கள் பண்ணுறாருன்னா, எந்த அளவுக்கு தொழில் மையத்தில் வந்து இம்பார்ட்டண்ட்டாக இருக்காரோ அதே டைமில் இராணுவத்துலேயும் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு. பிகாஸ் வந்து இங்கே பணம் வந்துகிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பணத்தை என்ன பண்ணுவோம், கொள்ளையடிக்க கண்டிப்பாக ஒரு குரூப் வரும், எஸ்பெஷலி ஐரோப்பா குரூப்ஸ் வருவாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பணத்தை வச்சு இராணுவத்தையும் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சைட் பார்த்துக்கிட்டே இருக்காரு. பிகாஸ் வந்து அவங்க டக்குன்னு அடிக்க வந்துட்டாங்கன்னா வந்து அடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இராணுவத்தையும் பார்த்துட்டே இருப்பார். ஓகேங்களா. ஸோ இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு முழக்கம் இவர் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த இராணுவத்தில் சொல்லக்கூடிய முழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹபுகோகு கியோஹே அப்படின்றது தான். ஓகேங்களா. அது எனது ஹபுகோகு கியோஹே அப்படின்ற முழக்கத்தை வந்து ஏற்றுக்கொண்டு அவங்க வந்து சொல்லிட்டு இருப்பாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த முழக்கத்துக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேற்கத்திய சக்திகளுக்கு வந்து நம்ம சமமானவங்க, ஸோ அவங்க வந்து உள்ள விடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு தேசிய ஒற்றுமையை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக சொல்லப்பட்ட இந்த இது ஆக்சுவலாக முழக்கம். ஓகேங்களா. ஹபுகோகு கியாஹே அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. லைட்டாக ஹிந்தி மாதிரி தான் இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தேசிய அரசு உருவாக்குறாங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் மன்னராட்சி இல்லாமல் வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் கொண்டு ஒரு அரசாங்கத்தை உருவாக்குவார். ஸோ தேசிய அரசு உருவாக்க வந்துட்டு இவர்கள் வந்து முயல்வாங்க. ஓகேங்களா. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மேற்கத்திய கல்வி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இவருக்கு ரொம்ப நாட்டம் இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலத்தில் மட்டும் நாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லவில்லை. ஆங்கிலத்தை பெருசாக அவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. ஆக்சுவலாக நான் இந்த பாயிண்ட் நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அவங்க ஆங்கிலத்து மீது மோகம் வந்து கண்டிப்பாக கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய அறிவியல் நுட்பத்திலையும் தொழில்நுட்பத்திலையும் அதை தாண்டி வந்து அவங்களுடைய கல்ச்சர்ன்றதை வெஸ்டர்னைஸ் பண்ணுறது, மாடர்ன் ட்ரெஸ் அந்த கல்ச்சர் கிடையாது.
ஸோ அவங்களுக்கான கல்ச்சர் வந்து டிஃப்ரெண்ட்டான மீன் பண்ணுவாங்க இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ இது மீது தான் நாட்டம் இருக்கும். அவங்களுடைய கல்வியில பார்த்தீங்கன்னா, நெறைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து பிலாசபி, ஹிஸ்ட்ரி, மேக்ஸு, சயின்ஸ் இந்த மாரி நெறைய புதிய புதிய சிந்தனைகள் வந்து அமெரிக்கன்ஸ் கிட்ட இருந்துட்டு இருக்கும். ஈவன் பிரிட்டன் பீப்பிள் கிட்டயுமே. அதுதான் அவர் அக்செப்ட் பண்ணி என்ன பண்ணுவாருன்னா, நெறைய வந்துட்டு புதுசா கண்டுபிடிக்கலாம், நெறைய புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால, அவங்களுடைய கல்வியில என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகுந்த நாட்டம் கொண்டிருப்பாரு இந்த மெய்ஜி அவர்கள். ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி வேற என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல வெளிநாடுகள்லாம் இருப்பாங்கல்ல, ஜப்பான்ல இருக்கக்கூடிய வெளிநாட்டு நாடுகளுக்கு ஓகேங்களா? ஸோ ஜப்பான் தாண்டி நிறைய வெளிநாடுகள்லாம் இருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய நீதித்துறை மற்றும் பொருளாதார சலுகைகள்லாம் வந்து வழங்கப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இப்போ அமெரிக்கன்ஸ்ல பிரிட்டன்ஸ் இருக்காங்கன்னா, இப்போ அவங்க வந்து உள்ள வரலாம். இல்ல வந்துட்டு அவங்க வந்து கண்டிப்பா இம்போர்ட், எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது பொருளாதார சலுகைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கும் காசு வரும், அவங்களுக்கும் காசு வரும். ஒரு மாரி வந்து 2 பேரும் ஈக்குவலன்ட்டா சம்பாரிச்சுக்கலாம். ப்ராஃபிட் வந்து வரும் அப்படின்றதுனால பொருளாதார சலுகைகள் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வேற என்ன விஷயம் வந்து இவர் பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதிய அரசாங்கத்த ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னு ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஏன்னா வந்து ஓராண்டு காலத்திலேயே கான்ஸ்டிடியூஷன அவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்றாருன்னா, அரசாங்கத்தில அப்பப்போ புதுசா வந்து ஆலோசனை கூட்டங்கள் கூட்டிக்கிட்டே இருக்காரு. ஓகேங்களா? ஸோ ஆலோசனை கூட்டங்களாகட்டும், இல்ல பொது விவாதமாகும் இது எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்றாரு. ஸ்டார்ட் பண்ணி கூட்டுட்டே இருக்காரு. ஸோ இவர் தான் என்ன பண்றாருன்னா, இது எல்லாமே நிறுவுறாரு ஸ்டார்ட்டிங்ல. ஸோ நிறுவி என்ன பண்றாரு, பொதுமக்களுக்கு ஏதாவது வந்துட்டு விவாதம் இருக்கா அப்படின்னு பொது விவாதம் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் ஆலோசனை கூட்டங்கள்ல வேற ஏதாவது நம்ம முன்னேற்றத்துக்கு பண்ணலாமா? இல்ல இப்படி இருக்கலாமா? இல்ல அப்படி இருக்கலாமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சஜஷன், அட்வைஸ் எல்லாமே கேட்பாரு. அந்த ரோசிக்கல் அப்படின்னு நம்ம அட்வைசரி குரூப் சொன்னோம்ல, அந்த மாரி இல்லாம பொதுமக்களுடைய கருத்துக்களும் கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அதான் பொது விவாதம். ஸோ வந்து அங்க யார் வேணாலும் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து வைக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சில நல்ல விஷயங்களும் ஸ்டார்ட் பண்றாரு. ஓகேங்களா? வேற என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, உலகளாவிய அறிவை தேடுவதற்கு, அதாவது உலகளாவியனா இன்டர்நேஷனல், அதாவது வேர்ல்டு லெவல்ல என்னென்ன வந்து சயின்டிஃபிக்கா, சயின்ஸ் ஃபிக்ஷனா என்னென்ன வந்துட்டு விஷயங்கள் இருக்கோ, அது எல்லாமே தேடி தேடி கண்டுபிடிச்சு ஜப்பானுக்கு வந்து கற்பிக்கிறார். ஓகேங்களா? ஸோ கல்வியில வந்து கொண்டு வந்து ஆட் பண்றாங்க. ஓகேங்களா? ஸோ இதை தாண்டி கடந்த காலம் அப்படின்றத இவங்க எதை மீன் பண்றாங்கன்னா, ஈடோ காலத்து அந்த 200 வருஷங்கள் பூட்டப்பட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, மூடப்பட்டு, அந்த பழக்கவழக்கம் ரொம்ப ரத்து செய்யணும். அது வந்து கண்டிப்பா யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த பயங்கரமா வந்துட்டு சொல்றாரு. ஸோ அது ரத்தும் செஞ்சிருக்காரு. ஸோ இதை தாண்டி வந்து ஜப்பான்ல கூடிய அனைத்து மக்களுமே வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அரசாங்கத்துக்கான உறுதிமொழி கண்டிப்பா சாசனம் ஏத்துக்கணும் அப்படின்ற மாரி சொல்லுவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு தனிப்பட்ட அழைப்புகள் அப்படின்றது என்னன்னா, ஒவ்வொரு மக்களுமே அதில இருக்கக்கூடிய ஜப்பான்ல இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சாசனத்த அக்செப்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு உறுதிமொழி குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது வந்து எப்ப நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதத்தில 1868கள்ல இந்த உறுதிமொழி நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாடு வந்து ஒரு அமைதியா 1868கள் பொறுத்தவரைக்கும் அமைதியற்று தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு போர்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 68கள், 69கள் பீரியட்ல. பிகாஸ் அந்த அந்த ஷோகனைட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதுலேருந்து சில பேர் வந்துட்டு டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. ஸோ உள்நாட்டு பிரச்சனைகளும் நடக்கும். ஸோ அமைதியற்றதாவே இருக்கும். ஓகேவா? ஓகே. இன்னொரு விஷயம் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1868கள்ல இப்படி நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஷோகுனைட்ஸால வந்துட்டு இந்த ஏடோ அப்படி இப்ப நம்ம டோக்கியோ அப்படின்னு சொல்றோம். அப்ப வந்து ஏடோ அப்படின்றது தான் பழைய நேம். ஓகேங்களா? ஸோ அந்த ஏடோ வந்து தலைநகரமா கொண்டு இருந்திருக்காங்க. இவர் என்ன பண்றாரா, அவங்க சொன்ன தலைநகரம் அப்படின்ற வார்த்தைய எடுத்துட்டு இது வந்து ஈஸ்ட் சைடு கிழக்கு தலைநகரம் அப்படின்னு இந்த டோக்கியோ வந்து அனௌன்ஸ் பண்றாராம். ஓகேங்களா? ஸோ மறுபெயரிடுறாரு. இது வந்து டோக்கியோ அப்படின்னு இல்லாம ஏடோ அப்படின்னு சொல்லாம கிழக்கு தலைநகரம் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏடோ வந்துட்டு இவர் மறுபெயரிடுறார். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சண்டைலாம் முடிய ஆரம்பிக்குது. ஸோ பழைய நிலப்பிரபுத்துவ ஆட்சி எல்லாமே அகற்றப்படுது. நான் ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாதிரி ஈழோடைய ஆட்சியை சாமுராய்க்கள் ஆட்சி இல்லை நிலப்பிரபுத்துவக்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சண்டைகள்லாம் முடிஞ்சு நிலப்பிரபுத்துவம் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகற்றப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு ஒரு 68கள் சண்டை வந்து 69கள் உள்நாட்டு போர்கள் வந்து கான்ஸ்டியூஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணி அமெரிக்கா உள்ள வந்து அந்த கிழக்கு பகுதி தெற்கு பகுதிகள் மேற்கு பகுதிகள்லாம் வந்து பிடிக்கிறாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஓரளவுக்கு முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு ஒரு 3-4 வருடங்கள் கேப் ஆகி எல்லாம் சால்வ் ஆனதுக்கப்புறம் 1871வது ஆண்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது நிர்வாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல மறுசீரமைப்பு வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்வாகத்தில் நிறைய விஷயங்களை கொண்டு வந்து மாற்றி அமைக்கிறாங்க. ஸோ மாற்றி அமைக்கிறது மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா?
ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க சாமுராய்க்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராணுவ ஆட்சியா வந்தது. அரசாட்சியா இருந்தது, முடியாட்சி, மோனோபாலி தன்னாட்சியா இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இங்க என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலப்பிரபுத்துவ ஆட்சிய மறுசீரமைக்கிறாங்க. மக்களுக்கு என்ன தேவை அப்படின்ற மாரி கூட்டங்கள கூட்டுறாங்க. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, மறுசீரமைக்கிறாங்க. அதுதான் நிர்வாகத்தில மறுசீரமைக்கிறாங்க. ஸோ இந்த ரோசிக்கல் அப்படின்றதெல்லாம் எடுத்துட்டு ஒரு அட்வைசரி கவுன்சில் அழகா வந்து வச்சிருக்காரு. ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இது பண்றாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, களங்கள் அதாவது என்னன்னா, டைரக்ட்டா போய் அதிகாரப்பூர்வமா என்ன பண்றாரு, நெறைய விஷயங்கள ஒழிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ இந்த மாரி ஜஸ்ட் இம்ப்ளிமெண்ட்ஸ் இருக்கு. ஒரு விஷயம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு அவர் மட்ன்னு உட்காந்துட்டுல, ஒவ்வொரு இடத்துக்கும் போய் நேரடியா போய் இந்த விஷயம் நடக்கக்கூடாது அப்படின்ற மாரி செய்ய ஆரம்பிக்கிறார். ஓகேங்களா? ஸோ இந்த அமைப்பு அப்படின்றது இப்போ வரைக்குமே வந்து ஒரு பேசிக் இப்ப இருக்க அமைப்பு ஜப்பான்ல ஒரு அமைப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கான ஃபர்ஸ்ட்டு பேசிக் அடித்தளத்த போட்டவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. ஸோ நிலப்பிரபுக்கள் பொறுத்தவரைக்கும் நான் ஃபர்ஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஷோகன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நிலப்பிரபுக்கள் தான் இருப்பாங்க. ஸோ ரோஜுக்கள் இவங்க எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட் அட்வைசரி கவுன்சில் தான். ஸோ இந்த ஷோகன்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த சமூக பொறுப்புல நிலப்பிரபுக்கள், அப்புறம் சாமுராய்க்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள், அப்புறம் பார்த்தீங்கன்னா வணிகர்கள் இப்படி வருவாங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, இந்த நிலப்பிரபுக்களுக்கான சில உரிமைகள்லாம் இருந்திருக்கும். ஓகேங்களா? நிலத்தடி உரிமைகளா இருந்திருக்கலாம். இல்லன்னா வந்து மக்கள் வந்து பணம் தரத்தா இருந்திருக்கலாம். இல்ல அரசர்கிட்ட இருந்து டைரக்ட்டா பணம் வரத்தா இருந்திருக்கலாம், சம்பளம். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்றாருன்னா, ரத்து செய்றாரு ஆக்சுவலா. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையுமே வந்து அந்த சலுகைகள் எல்லாமே ரத்து செய்றாரு. இதுக்கப்புறம் 1871 ஆண்டு தேசிய ராணுவத்த உருவாக்கப்படுறாங்க. ஓகேங்களா? எப்போ 1871ல அஃபிஷியலா ஜப்பானுக்கான தேசிய ராணுவம் உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? இதுக்கப்புறம் 2 ஆண்டுக்கு அப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாய ராணுவ சட்டத்தின் மூலமா மேலும் பலப்படுத்துறாங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன மீன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து இப்ப நீங்க கொரியாவாகட்டும், இல்ல சைனாவாகட்டும், இல்ல ஜப்பான் ஆகட்டும், இந்த கண்ட்ரீஸ் இந்த 3 கண்ட்ரீஸ்லயுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டாயமா ஆண்கள் வந்து கண்டிப்பா பெண்களும் கூடமே கட்டாயமா ஆண்கள் மேக்ஸிமம் ஆண்கள் கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, மிலிட்டரி சர்வீஸ் பண்ணியே ஆகணும். அட்லீஸ்ட் 2 மந்த்ஸ் 2 இயர்ஸ் ஆச்சும் வந்து மினிமம் கம்பல்சரி பண்ணியாகணும். நீங்க எவ்ளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நீங்க வந்து ஒரு ஐடலா இருந்தாலும் சரி, இல்ல யாரா இருந்தாலும் நீங்க வந்துட்டு அந்த எம்எல்ஏ, எம்பி என்னவா இருந்தாலுமே கண்டிப்பா நீங்க 2 வருஷம் வந்து சர்வீஸ் ராணுவத்தில பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? ஸோ அதே சேம் சிஸ்டம் இங்க இம்ப்ளிமெண்ட் ஆகுது எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 73கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. பட் ஆனா எல்லாமே அப்போ போனாங்களான்னு கேட்டா கிடையாது. அப்ப அந்த சிஸ்டம் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்றாங்க. பேசிக்கா தான். ஆனா இப்ப வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. இப்பயுமே பார்த்தீங்கன்னா, கொரியா அண்ட் தென் ஜப்பான், சீனாலாம் நெறைய ஐடல்ஸ், ஆக்ட்ரஸ்லாம் வந்து 2 இயர்ஸ் கிட்டயாச்சும் போவாங்க. ஓகேங்களா? ஒரு அட்லீஸ்ட் மினிமம் 18 மந்த்ஸ் ஆச்சும் அவங்க கம்பல்சரி வந்து மிலிட்டரிக்கு போறது அவங்களுடைய கட்டாய ராணுவமா இருந்துச்சு. ஓகேங்களா? அந்த சட்டத்தின் மூலியமா அவங்க கண்டிப்பா போணும் அப்படின்னு இருந்தாங்க. ஓகே. வேற என்ன வந்து இந்த மேஜர் அரசாங்கம் வந்து பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பணவியல் ஓகேங்களா? பணவியல் மற்றும் வரி முறைகள், டாக்ஸஸ் ஆகட்டும், இல்ல மணி ஓரியன்டடான விஷயங்கள் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து இன்ஃப்ளமேஷன்ஸ் அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய எந்த விஷயமாகட்டும், எல்லாத்தையுமே வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா, இன்டிகிரேட் பண்றாங்க. ஒன்றிணைச்சு அந்த கொள்கைய வந்து என்ன பண்றாங்கன்னா, மேற்கோள் பண்றதுக்கு எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எக்கனாமிக்கலா வந்து ஒன்றிணைக்கிறாங்க அப்படின்றது தான் அந்த பாயிண்ட் ஆக்சுவலா. டாக்ஸஸ் வந்து எதுக்கு போடணும்? என்னென்ன முறைக்கான டாக்ஸஸ் இருக்கு? சுரங்கத்துக்காக, இல்லன்னா வந்துட்டு அவங்க பயணம் பண்ற ட்ரேட் அண்ட் காமர்ஸ்க்கு ஒரு பொருளுக்கா அப்படின்ற மாரி எல்லாமே அழகா வந்து ஃபார்ம் பண்ணி, அவங்க வந்து அந்த ஒருங்கிணைச்சு அந்த டாக்ஸ ஒருங்கிணைச்சு மேற்கொள்றாங்க. எல்லா முறைகளையும் மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1873வது ஆண்டுல விவசாயிக்கான வரி சீர்திருத்தங்களையும் கொண்டு வராரு. முதலா வந்துட்டு இத கொண்டு வராரு. இந்த சிஸ்டம் அப்படின்றது என்னன்னா வந்துட்டு முதன்மை வருவாயா வந்து வழங்குது. ஓகேங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டே சொன்ன மாரி இந்த ஜப்பான் பொறுத்தவரைக்கும் சரி, மேக்ஸிமம் ஏசியா பொறுத்தவரைக்கும், சவுத் ஈஸ்ட் ஏசியா பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, விவசாயம் மிகப்பெரிய அளவுல வந்துட்டு அந்த காலத்துல மிகப்பெரிய அளவுல ஃபர்ஸ்ட்டு பிரைமரி சோர்ஸா முதன்மை சோர்ஸா இருந்துச்சா, ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா, ஸோ இப்போ பொருளாதாரத்த பார்த்துட்டாங்க, சமூகம், அரசியல பார்த்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா வந்து மக்கள் விவசாயத்துக்கு வராங்க. விவசாயத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய வரி சீர்திருத்தங்கள் பண்றாங்க. ஏன் மேம் விவசாயத்துக்கிட்ட இப்போ வரி வாங்குறாங்கன்னா, இது என்னன்னா ஆக்சுவலா நல்ல அட்வான்ஸ்டு சிஸ்டம், நல்ல அட்வான்டேஜஸ் சிஸ்டம் ஆக்சுவலா விவசாயம் பொறுத்தவரைக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் கிட்ட இருந்து நெறைய நிலப்பிரபுக்கள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்துட்டு, நான் மேல சொல்லியிருப்பேன். ஆக்சுவலா வந்து அந்த அளவுக்கு வந்து இந்தியால இருக்க அளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு 10-15% வந்து எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பாங்க. ஆக்சுவலா அந்த அளவுக்கு வந்துட்டு இந்தியா அளவுக்கு வொர்ஸ்ட்டா இருந்திருக்க மாட்டாங்க. ஆக்சுவலி இந்தியாவ பொறுத்தவரைக்கும் ஏன் அப்படி வொர்ஸ்ட்டா இருந்தாங்கன்னா, பிரிட்டன் பீப்பிள் இருந்ததுனால வொர்ஸ்ட்டா இருந்திருப்பாங்க. ஸோ இந்த பிரிட்டன் வந்துட்டு அடிபணிஞ்சு சில இந்தியர்கள் வந்து நிலப்பிரபுக்களா இருந்திருப்பாங்க ஆக்சுவலா.
ஜப்பான் பொறுத்த வரைக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி என்னதான் அவங்க அரசாட்சி முடியாச்சு அப்படின்றனாலும் அவங்க மிஞ்சி போனால் ஒரு 10-20% வந்து சுரண்டிருப்பாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாருன்னா தேவையில்லாமல் இந்த விஷயம்லாம் நிலப்பிரபுக்கள் கொடுத்த விஷயம்லாம் ரத்து பண்ணிட்டு இந்த மாதிரிலாம் தேவையில்லை, அவங்க ப்ரொடக்ஷன்ஸில் எவ்வளோ வருதோ அதுக்கான டாக்ஸஸ் கட்டட்டும் அப்படின்ற மாதிரி ஒரு வரி சீர்திருத்தத்தை விவசாயிகளுக்காக போட ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இதான் முதன்மை வருவாயாக இருக்காமா ஜப்பான் பொறுத்த. ஓகே. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டில் ஒரு வருஷத்துக்கு வந்து விவசாயிகள் வந்துட்டு அந்த வரி சீர்திருத்தம் படி இவ்வளோ வந்து பே பண்ணணும் அப்படின்றாங்க. ஸோ அப்போ வந்து என்ன அவங்க வந்து முதன்மை அப்படின்றாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு அந்த பணம் அப்படின்ற விஷயம் எக்கனாமிக்கலாக ட்ரெஷரி அந்த கருவூலம் நிரப்புறதுக்கான முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்கலாக பயங்கர க்ரோத் ஆயிடுச்சு. இப்போயுமே பார்த்தீங்கன்னா டாக்ஸ் அப்படின்ற விஷயம் தான் வந்துட்டு இந்தியாவுக்காகட்டும், தமிழ்நாடுக்காகட்டும், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் எங்காகட்டும் நம்ம டாக்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு மிகப்பெரிய ட்ரெஷரி. ஸோ அதே மாதிரி ஜப்பான் பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வரி பணம் அப்படின்னு தான் வந்து முதன்மையா ட்ரெஷரியில கருவூலம்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, வேற என்ன சீர்திருத்தங்கள்லாம் பண்றாரு? ஏன்னா மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லிட்டோம். கண்டிப்பா மறுசீரமைப்பு அப்படின்னா நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சிருப்பாரு, இல்லை சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருப்பாரு. வேற என்னன்னா, முதலியே சொன்ன மாதிரி நேஷனல் எஜுகேஷன், அதாவது கல்வி, தேசிய கல்வி அப்படின்ற விஷயத்த வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்துட்டு என்ன பண்ண முறையா உருவாக்கியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ முதல் அப்படின்றத விட முறையா உருவாக்கியிருப்பாரு ஜப்பான்ல. ஸோ முதல் கல்வி அமைச்சகம் வந்து ஜப்பான்ல எப்போ ஸ்டார்ட் பண்றாங்க அப்படின்னு கேள்வி கண்டிப்பாக டைரக்டாக கூட கேட்கலாம். ஸோ மேஜி ரிஸ்டோரேஷன் பொறுத்த வரைக்கும் முதல் அரசாங்கம் கல்வி அமைச்சகம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா 1871 வந்து நிறுவப்படுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 72களில் வந்து காகுசே அப்படின்னு சொல்லுவாங்க. காகுசே இல்லைனா கல்வி. ஓகேங்களா? அவங்கள வந்து காகுசே அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வி முறையை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்டரை வந்து வெளியிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ நாட்டில் இருக்கக்கூடிய வேர்ல்டில் இருக்கக்கூடிய எந்த கல்வியை வேணாலும் அறிமுகப்படுத்துறதுக்கான வழிவகுத்துச்சு. ஸோ வந்துட்டு அவங்க என்ன பண்ணாங்க, இங்கிலீஷ் படிக்கலாம், ஜெர்மன் படிக்கலாம், அவங்க வந்து அறிவியல் ரீதியாக வந்து சிந்தானைகள் ஃபிலாசபி படிக்கலாம், என்ன வேணாலும் படிக்கலாம் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்துட்டு இவர் போட்ட அந்த கல்வி அமைச்சகம் 71களில் நிறுவப்பட்டு 72களில் இந்த ஆணை வெளியிட்டு ஸ்டார்ட் பண்ண விஷயத்தில் அவங்க என்ன வேணாலும் கற்றுக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து வழிவகுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விஷயம் அப்போ பயங்கர பீக்கில் பூம் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதே மாதிரி அந்த 72களில் ஸ்டார்ட் பண்ணப்போ என்ன ஆகுதுன்னா, மேற்கத்திய கல்வியில் பயங்கரமாக வந்துட்டு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈவன் ஜப்பான் கல்வியை தாண்டி. ஓகேங்களா? ஸோ ஜப்பானுக்கான லாங்குவேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஜாப்பனீஸ் பேசுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த லாங்குவேஜஸ் தாண்டி பார்த்தீங்கன்னா மேற்கத்திய கல்விக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஏன்னா மக்களுக்கு அது புதுசாக இருக்குது, 200 வருஷமாக அவன் பார்த்ததே இல்லை, புதுசாக பார்க்குறான். நிறைய பேருக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக கற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த கிளர்ச்சிகள்லாம் அப்போனன்ட் பார்ட்டி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல. ஸோ அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ தான். சாரி, ஒரு பேரே சைக்கோ தான் ஆக்சுவலாக. சைக்கோ தகமோரி அப்படின்றவர் தான். ஓகேங்களா? ஸோ சைக்கோ தாக்காமாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தங்கமாரி, ஓகே, தகமாரி, ஃபைன். சைக்கோ தகமாரி அப்படின்றது தான் பேர். இவர் என்ன பண்ணுறாராம், மேஜி அரசாங்கம் அப்படின்ற விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்னு பயங்கர கிளர்ச்சிகள்லாம் பண்ணுறாரு, பெரிய பெரிய கிளர்ச்சிகள்லாம் பண்ணுறாராம். ஏன்ப்பா அவர் இந்த கிளர்ச்சிகள் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷோகன்ஸில் இருக்கக்கூடிய கொஞ்சம் விசுவாசமான ஆள், அது இல்லாமல் கொஞ்சம் பணக்காரர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவருக்கு நிறைய லாஸ் ஆக ஆரம்பிக்குது. இவர் சொல்கிற இப்போ அந்த ஷோகன்ஸ் இருக்காங்க அப்படின்னா நிலப்பிரபுக்கள் கொஞ்சம் ஜாலராக போடுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க சொல்கிறது எதுவுமே அங்கே வந்து பருப்பு வேகலை. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா, இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகி என்ன அந்த மனுஷன் வந்து இப்படி பண்ணுறான் அப்படின்னு டென்ஷன் ஆயிடுறாரு. ஸோ பெரிய கிளர்ச்சிகள்லாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மீசி மறுசீரமைப்புக்கு அந்த அமைப்புக்கு எதிராக 1870களில் அவ்வளோ பெரிய கிளர்ச்சிகள்லாம் பண்ணியிருப்பாரு. அதுதான் லேட்டரில் உள்நாட்டு போர்கள் கிளர்ச்சியாக வெடிக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஜி பண்ணுற எந்த மறுசீரமைப்புமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த தலைவர்கள் வந்து ஏற்றுக்காமல் இருப்பாங்க. அதை தாண்டி வந்து இதுக்கான புரட்சிகள்லாம் நிறைய ஏற்பட ஆரம்பிக்கும். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வந்து ஜப்பானுடைய நடுப்பகுதிகளில் அதிகமாக வர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதிர்ப்புகள் பொறுத்த வரைக்கும் அதிகமாக வந்துட்டு அந்த அதிகார எதிர்ப்புகள் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1870களில் ஜப்பானுடைய நடுப்பகுதியில் தான் மேஜிக்கு வந்து இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிருப்தி அடைகிறாங்க. ஏன் அப்படின்னா சாமுராய்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இராணுவ படைகள். அந்த இராணுவ படைகள் வந்து அரசாங்கத்திற்கு எதிராக பல கிளர்ச்சிகளில் பங்கேற்கிறாங்க. இந்த சாமுராய்கள் ரொம்ப பாவப்பட்ட ஜீவனாகவே நமக்கு மேலே வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக. ஏன்னா நிலப்பிரபுக்கள் வந்து அவங்க படைக்கு போனோம் இப்படி படிக்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, அவங்க பாவமாக இருந்தாலுமே அவங்களுக்கான மணி அப்படின்றது வந்துட்டு இருக்கு. ஸோ இராணுவ படைகள் அப்பப்போ வந்துட்டு அவங்களுக்கான அந்த அமௌண்ட் ஆகட்டும், மற்ற எப்படி சொல்கிறது, மற்ற ஃபெசிலிட்டிஸ் ஆகட்டும் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃபிஷியலாக அந்த மாதிரி வழியாக வரவங்க இல்லை சாமுராய்கள் வந்து இந்த அரசர் சொல்கிறத கேட்குறவங்க
பண்ணுறவங்க அப்படிலாம் இல்லாமல் நான் வந்து ஒரு ராணுவ அமைப்பையே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன், நீங்கள் எப்போ வேணால் எப்படி வேணாலும் இருந்துக்கோங்க, நீங்கள் வந்து இது கலந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி விஷயம் சொல்லியிருப்பாரு. அதனால் நிறைய சாமுராய்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ கூட சேர்ந்துட்டு வந்துட்டு பல கிளர்ச்சிகள்லாம் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சூட்சுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவருடைய இந்த சூட்சுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து அது அவர்லாம் இல்லை, ஒரு பேர் ஆக்சுவலாக வந்து ஒரு பகுதியுடைய பேர் ஆக்சுவலாக சூட்சுமா. ஓகேங்களா. மேலே படிச்ச ஞாபகம் இருக்குங்களா, தெற்கு பகுதிக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த தலைவரே ஆக்சுவலி இவரா தான் இருப்பாரு. இந்த சமுராய்களுடைய கிளர்ச்சிகள்லாம் நடக்குதுல்ல, அதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பாப்புலாரிட்டியான ஒரு தலைவர் யாரு அப்டின்னா இவர் தான். ஸோ இவர் தான் முன்னிறுத்தி ஸ்டார்ட் பண்ணுவாரு. ஸோ எந்த பகுதிகள்ல அப்டின்னு பார்த்தீங்கன்னா, சூட்சுமா பகுதிகள்ல. ஸோ அதனால தான் அவர் வந்து சூட்சுமாவின் சைக்கோ தகாமோரி அப்டின்னு சொல்லிட்டு அழைப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஏன் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீசி வந்ததுக்கப்புறம் நெறைய புதிய ராணுவங்கள் வந்துட்டு என்ன பண்றாங்க, எழுச்சி அடைய ஆரம்பிக்குது. அதனால சாமுராய்கள் வேலை கம்மியாகுது. ஆல்ரெடி நிலப்பிரபுக்களுக்கான எல்லா விஷயத்தையும் ரத்து செஞ்சுட்டாரு. ஸோ அவங்களும் ஒரு பக்கம் கோவம்ல இருக்காங்க. சாமுராய்களும் கோவம்ல இருக்காங்க. ஸோ இதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, இவங்க பண்றது மேசி பண்றது எல்லாமே அவமதிப்பா, அவநம்பிக்கையா இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பண்ற எல்லா விஷயமும் மேக்ஸிமம் ராணுவத்துக்கு என்னதான் அமைப்புகள் ஸ்டார்ட் பண்ணாலுமே, ராணுவத்தை ரெடி பண்ணி வச்சிருந்தாலுமே, மேக்ஸிமம் விவசாயிகளுக்கான, வணிகர்களுக்கான விஷயத்தையும் நெறைய பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால அந்த கொள்கையினால என்ன ஆகுது, விவசாய கொள்கையினால என்ன ஆகுதுன்னா, சாமுராய்களுக்கு மிக அதிருப்தி அடைறாங்க. ஓகேங்களா. ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 70கள்ல ஓரளவுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ 1880கள்ல வந்து இவங்களோட கிளர்ச்சி பயங்கர உச்சகட்டத்தை அடைஞ்சிரும். ஓகேங்களா. 1 செகண்ட் தண்ணி குடிச்சிக்கிறேன். ஓகே. இந்த இவங்க இருக்கார் பார்த்தீங்களா, அந்த சைக்கோ தகமோரி இவர் சரிங்க, ஒரு கால் வரணும் தக்காமாரி அப்படின்னு வரும். எனக்கு அந்த தங்கமாரி சங்கம் தான் ஞாபகம் வருது ஆக்சுவலாக சொல்லும்போது. ஓகே ஃபைன். ஸோ இவங்க வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1850கள்லேருந்து 1889 வரைக்கும் இந்த ஃபீல்டில் இருக்கார், பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இருக்கார். ஸோ இடம் பார்த்தீங்கன்னா ஜப்பான் தான். ஸோ முக்கிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாமே யார், ஃபுகுசாவா யுகிஷி, சைக்கோ தகமாரி, ஷிமாசு ஹிசாமிட்சு, டோகுகாவா நரியாக்கி, டோகுகாவா யோஷினபு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அந்த ஷோகன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த டோகுகாவா வம்சத்தில் இருக்கவங்க தான் இதுக்குள்ளே நிறைய இருப்பாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா அவங்களுக்கான வழி நடக்கக்கூடிய ஜெனட்டிக்கல் ஹெரிடேட்டரியான விஷயம் அங்கே வந்து ஸ்டாப் பண்ணப்படுது மீஜி வந்ததுனால. அதனால இவங்க வந்து இந்த சாமுராய்கள் குரூப் கூட சேர்ந்துப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. ஸோ அது பேசிக். ஓகேவா. ஸோ இங்கே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து ஒரு கலவரம் நடந்துட்டுருக்கு. மனுஷன் என்ன பண்ணுறாரு மீசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ என்னமோ பண்ணிட்டு போடா, நான் தான் ஆட்சி, நீ என்ன பண்ணாலும் அப்படின்ற மாதிரி பெருசாக கண்டுக்காம, நீ வந்து நான் ரியாக்ட் பண்ணாதானே ஆக்சுவலாக அது கலவரம், நான் ரியாக்ட் பண்ணலன்னா நீ மட்டும் சும்மா தான் அடிச்சிட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த சைட் நீ என்ன வேணாலும் பேசிக்கோ அப்படின்ற மாதிரி மேற்கத்திய கல்விகள், மேற்கத்திய கருத்துக்களை வந்து நிறைய விதம் அறிமுகப்படுத்துறதை ஊக்குவிக்கிறார். ஓகேங்களா. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்கள்கிட்ட நிறைய ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இயக்கமே ஸ்டார்ட் ஆகுது. மேற்கத்திய கருத்துக்களை, அந்த மேற்கத்திய விஷயங்களை வந்து தாராளமயமாக்கிறதுக்கு ஒரு பெரிய உரிமைகள் இயக்கம் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ ஒரு அரசியலமைப்பு அரசாங்கத்தை உருவாக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உருவாக்குறதுக்கான பேசிக்கும் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அமெரிக்கா கிட்டேருந்து பாரோ பண்ணியிருப்பாரு. சில விஷயத்து நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, அது எப்படி வந்து ரஷ்யா கிட்டேருந்து ஒன்று, அதுக்கப்புறம் டிபிஎஸ்பி வந்து இவங்க கிட்ட, ஸோ அது மாதிரி ஒவ்வொன்றா வாங்கியிருப்போம்ல சார், டிபிஎஸ்பியில். ஸோ மற்ற விஷயங்கள்லாம் வாங்கியிருப்போம்ல, டியூட்டிஸ் வந்துட்டு வாங்கியிருப்போம். அந்த மாதிரி வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த மேற்கத்திய மொத்த ஐரோப்பா கிட்டேருந்தும் சில விஷயங்களை வந்து கான்ஸ்டியூஷனில் எழுதியிருப்பார். ஓகேங்களா. ஸோ இதனால் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விவாத கூட்டங்கள்லாம் வந்து அந்த இடத்துலேருந்து எடுக்கிறது தான். ஸோ இந்த வந்து ஆல்ரெடி வந்து அந்த ஐரோப்பா நாடுகளில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இவர் எடுக்கிறார். ஓகேங்களா. ஸோ விவாத கூட்டங்கள் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் பங்கேற்கலாம். யார் வேணால் அழைப்பு விட்டவங்க வரலாம். ஸோ மக்கள் யார் வேணாலும் வரலாம். ஸோ இந்த மாதிரி அழைப்பு விடுத்தவங்களும் வரலாம் அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய பரந்த அளவில் வந்து அந்த விவாத கூட்டங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஓகே ஃபைன். ஸோ இப்படி நடந்துட்டு இருக்கப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இந்த விவாத கூட்டங்கள்ல என்ன ஆகுதுன்னா, நிறைய வந்துட்டு விஷயம்ஸ் வந்து ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ வந்து 1881 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, இவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே, நீங்கள் வந்து இவ்வளோ ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறீங்க, நான் வந்து அஃபிஷியலாக வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் ரெடி பண்ணுறேன். ஸோ வந்து உங்களுக்கு அறிக்கை வந்து நான் வெளியிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ 1890ஆம் ஆண்டுகளுக்குள்ளே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு அரசியலமைப்பு உருவாக்குறேன் அப்படின்றதுக்காக வந்துட்டு என்ன பண்ணால் உறுதி அளிக்கிறார். ஓகேங்களா. ஸோ 1885 என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு அமைச்சரவை அமைப்பை வந்து உருவாக்கியிருப்பார். ஸோ
ஸோ என்ன சொல்கிறாருன்னா 1890க்குள்ளே நான் உங்களுக்கு எல்லாமே ஃபில் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. 1881 சொல்கிறாரு. அந்த 1881 வந்து சொன்னதுக்கப்புறம் அறிக்கை சொன்னதுக்கப்புறம் 4 ஆண்டு காலத்தில் 1885களில் ஒரு அமைச்சரவையும் அமைப்பையும் உருவாக்குகிறார். ஓகேங்களா. ஸோ வந்து ஈஸியான வேலை இல்லை. ஆக்சுவலாக நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் எழுதவே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுத்துச்சு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து இவங்களுக்கு வந்து அப்போ தான் புதுசாக வந்து உள்ளே வராங்க. ஸோ அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா பாரோ பண்ணுறாங்க. அவங்களுக்கு அது புதுசான விஷயம் எப்படி வந்து டிராஃப்ட் பண்ணணும் என்ன பண்ணணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. ஸோ அதனால் இட் டேக்ஸ் எ லாங் டைம். ஓகேங்களா. ஓரளவுக்கு டைம் இருக்குது. ஸோ 1885களில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு மினிஸ்ட்ரி கவுன்சில், அதாவது ஒரு அமைச்சரவையை அமைக்க உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ 1886களில் அரசியலமைப்புக்கான சில பணிகள், ஓகேங்களா, அரசியலமைப்பு குறித்த சில பணிகள் எல்லாமே தொடங்க பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மேலே சொன்ன மாதிரி 1889களில் மேஜி அரசியலமைப்பை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறார். ஸோ டைரக்ட் கொஷினாக இது வந்திருக்கு. ஸோ மேஜி அரசியலமைப்பு வந்து எப்போ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சாரு அப்படின்ற மாதிரி டேரெக்டாக வந்திருக்கு. அண்ட் தென் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்கு ஆன்சர் வந்து இது எல்லாம் உங்களுக்கு வீடியோ கிளாஸ்லாம் முடிச்சுட்டு அந்த லாஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் இருக்கும் போது உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் வந்துட்டு மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ வரி பண்ணிக்காதீங்க. கொஸ்டின் மட்டும் அமைச்சிருப்பாங்க. அங்கே ஆன்சர் கீ வந்து அப்போ தான் வந்து ரெடி பண்ணி அமைச்சு விடுவாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபைன், நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஸோ 1889ல் மேஜி அவர்கள் ஒரு கான்ஸ்டியூஷன் அரசியலமைப்பை அதிகாரப்பூர்வமாக அஃபிஷியலாக அறிவிக்கப்படுறாரு. ஓகேங்களா. ஸோ அதில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரரசரிடமிருந்து மக்களுக்கு ஒரு பரிசாக வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா ஸோ அந்த முன்னாடி அந்த ஆட்சி இருந்தது பார்த்தீங்களா, அது தன்னாட்சி அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா. அந்த தன்னாட்சி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களே ஸ்டார்ட் பண்ணி வழி வழியாக ஹெரிடேட்டரியாக அவங்களே வந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே என்னென்னா மக்கள் வந்து ஒரு பரிசாக கொடுத்த மாதிரி இந்த ஆட்சி அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருப்பாங்க. மக்களுக்கும் இது பரிசாக கிடச்சிச்சு. ஈவன் வந்துட்டு மக்களும் வந்து இந்த ஆட்சியை பரிசாக கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி மீன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இப்படி நடக்கும் போதே நிறைய அந்த மோனோபோலிகள் தன்னாட்சியில் இருக்கக்கூடிய சில பேர் சாமுராய்களாக இருக்கலாம், இல்லை வந்து நிலப்பிரபுக்களாக இருக்கலாம், இல்லை யாராக வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தடுக்கிறதுக்கான முன்முயற்சிகள் எல்லாமே நடத்த தான் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி இருந்துமே வந்து பெருசாக எதுவுமே நடக்கலை. ஓகே. அவங்க வந்துட்டு போக ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. அவங்க கரெக்டாக மேஜியோடைய பிளான் என்னமோ அதுபடி போக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த கான்ஸ்டியூஷன் பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமாக வந்து ஜெனரோக்கள் தான் இருந்தாங்களாமா. இந்த ஜெனரோக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூத்த குடி இல்லை மூத்த மக்கள் இல்லை மூத்த அரசியல்வாதி அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ டைரக்ட் கொஷின்ஸ்க்கான இதான் இது. ஓகேங்களா. ஸோ வந்து அங்கே மக்கள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே சீனா, ஜப்பான் இந்த 2 நாடுகள் பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய லாஸ் படி நிறைய வந்துட்டு ஏஜான பீப்புள்ஸ் உள்ளே இருப்பாங்க. ஓகேங்களா. மேபி இன்கேஸ் இப்போ மாறி இருக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய நடைமுறை பாலிடிக்ஸாக மாறி இருக்கலாம். பட் அவங்க ரொம்ப வருஷமாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இப்போ நம்ம சொல்கிறோம்ல இப்போ எம்பி, எம்எல்ஏ இல்லை சிஎம்பிஎம் ஆனால் 25, 35 இந்த மாதிரிலாம் சில ஏஜஸ் இருக்குல்ல. ஸோ அப்படிலாம் இல்லாமல் ஆக்சுவலாக அவங்களுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஷியேட் இருக்கும். அப்போ அவங்க 2 கண்ட்ரீஸும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷனில் உள்ளே இருக்கிறதாகட்டும் இல்லை வந்துட்டு அரசியலமைப்புக்குள்ள கூடிய அமைச்சரகமாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கும்ல. ஸோ வந்து பாலிடிக்ஸில் ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது யாரையும் எடுக்கிறாங்க, எப்படி வந்து என்னென்ன விஷயத்தை கையாளுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். பெரும்பாலுமாக ஜெனரோக்கள், அதாவது மூத்த அரசியல்வாதிகள் இருக்கிறாங்களாமா. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிரோபூமியின் கைவேலை. ஓகேங்களா. ஸோ இது ஆக்சுவலி என்னன்னு தெரியல இந்த டேர்ம், ஜஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அப்புறம் வெரிஃபை பண்ணிட்டு சொல்கிறேன். ஓகே ஃபைன். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியலமைப்பில் வந்து 1-2 வந்துட்டு அவை நாடாளுமன்றத்தையும் நிறுவுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முழுமையாக பார்த்தீங்கன்னா இம்பீரியல் டயட். ஓகேங்களா. ஸோ இந்த விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட கவர்மெண்ட் பிரிட்டனையும் இந்தியாவும் மட்டும் தான் பார்லிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே வந்து ஜப்பான் பொறுத்த வரைக்கும் அந்த டேம் வந்து டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. என்னது டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ அவங்கள பொறுத்த வரைக்கும் அந்த டயட்னா என்ன அப்படின்னு பொறுத்த வரைக்கும் என்னென்னா டிகுகோ சிகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அவங்களால தான் வந்து வரையறுக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா வாக்குரிமை மூலம் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் அந்த டயட் மூலியமாக தான் இந்த பார்லிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, இந்த பாராளுமன்றமாக தான் டயட் அவர் மூலியமாக வந்துட்டு எல்லாத்தையுமே கன்ஃபர்மேஷன் பண்ணி இதுக்கு மேலே இருக்கக்கூடிய மக்களாட்சி கொண்டு வரும், டெமோக்ரஸி இருக்கணும், அதனால் தேர்ந்தெடுக்கும் முறையை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரையறுக்கப்படுறாங்க. ஸோ அதுக்கான முக்கியமாக இருந்தவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயட் டிகுகோ கீகாய் அப்படின்றவங்க தான். ஓகேங்களா. ஓகே. முதல் டயட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த ஆண்டு முதல் டயட் ஸ்டார்ட் ஆனால் அடுத்த ஆண்டு 1880 ஏன்னா 89களில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த ஆண்டு 1890களில் ஸோ அந்த பாராளுமன்றத்தில் டயட்டில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அரசியலமைப்பில் இருக்கக்கூடியவங்களும் கூட்டப்படுறாங்க. ஓகேங்களா. ஸோ அரசியல் கூட்டம் வந்துட்டு கூட்டப்படுது. ஓகேங்களா. ஸோ அரசியலமைப்பிற்கு வந்துட்டு முன்ன உருவாக்கப்பட்ட அந்த மேஜி குலத்தை சார்ந்த ஒரு தனி உரிமை குழு வந்து இருந்திருக்கும். ஸோ அந்த தனி உரிமை குழு தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அரசியலமைப்பு கூட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய அரசியலமைப்பில் பாரோ பண்ணி
எழுதுறதுக்கும் உதவியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வேற யார் வந்து இதுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னா, ஸோ அங்க யாரு பேரரசரா இருக்காங்களோ, அவங்களுடைய ஆலோசனைகள் நெறைய குடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் வந்து வேற என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு குழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டயட் அப்படின்ற விஷயத்த வச்சு வாக்குரிமை வச்சு தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றதையும் கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ உண்மையான அதிகாரம் வந்து யாருல பயன்படுத்த முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேரரசர் பயன்படுத்த முடியும். அதுக்கப்புறம் அந்த குழுக்கள் பயன்படுத்த முடியும். ஓகேங்களா? இதுல வந்து ஆக்சுவலா நான் சொன்னதுல வந்து ஒரு 5 டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் அது மட்டும் சொல்லிர்றேன். ஓப்ஸ்! ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஸ்டாப் ஆயிடுச்சா? ஓகே, ஸ்டாப் ஆகல. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, அவங்க அஃபிஷியலா வந்துட்டு அந்த தலைநகரம் டோக்கியோ இருக்கு பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து ஆட்சி கவிழ்க்கிறாங்க. ஸோ எப்போ உள்ள வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜான் 3, 1868 ஓகேங்களா? ஸோ இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஜூன் மாசம் 1869கள்ல மோனோபாலி படைகள், அதாவது அந்த ஷோகன்ஸோடைய படைகள், தன்னாட்சி படைகள் எல்லாமே சரணடையுது. ஓகேங்களா? 2வது கொஸ்டின்ஸ். ஓகே. 3வது கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து எப்போ வந்து அந்த கடற்பயணங்கள், அந்த வழி ட்ரேட் அண்ட் காமர்ஸ் திறக்கப்படுது அப்படின்னா, 50கள்ல ஒரு 1லேருந்து 2% வந்து சொல்றாங்க. ஸோ திறக்க அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏடோ அப்படின்றது மேல மூடப்பட்டன்ற மாரி, இங்க திறக்கன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் டோர் பாலிசி அப்படின்ற மாரி. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா, மேத்யூ அப்படின்ற ஒருத்தர் பேர தயவு செஞ்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்காவை சார்ந்தவர்கள். கப்பல்லேருந்து வருவாரு. நீங்க கண்டிப்பா திறந்தாகணும். நீ எனக்கு டிஸ்டர்ப் பண்ற. வேர்ல்டுன்றது எல்லாத்துக்கும் காமனானது தான். நீ வந்து இது எப்படி கடலாகட்டும், மண்ணாகட்டும் நீ வந்து சொந்தம் கொண்டாடலாம். இந்த வழியில நாங்க போவோம் அப்படின்ற மாரி பயங்கர ஸ்ட்ராங்கா நிப்பாரு. ஸோ மேத்யூ அவருடைய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் மேற்கு பகுதிகள்ல பார்த்தீங்கன்னா, ஹோன்ஷூல வந்து இருக்கக்கூடிய ஷோஷு மற்றும் தெற்கு பகுதிகள்ல கியூஷூல இருக்கக்கூடிய சாட்சுமா. மேல அங்க சொன்னோன்னா ஆக்சுவலா வந்து சாட்சுமா அப்படின்னு சைக்கோ அப்படின்ற மாரி ஸோ அவங்க ஓகேங்களா? கியோஷோவில் இருக்கக்கூடிய அந்த சாட்சுமா பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாட்சுமா சைக்கோ அவர்கள். இவங்க எல்லாமே என்ன பண்றாங்கன்னா, நெறைய வந்து இன்னல்கள், அதாவது நெறைய இடையூறுகள் செஞ்சுட்டே இருக்காங்க. கிளர்ச்சிகள். ஓகேங்களா? 5வது கொஸ்டின். ஓகே. 6வது கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய சாசனம் இருக்கு பார்த்தீங்களா? சாசனம் அரசாங்கத்துடைய உறுதியளிப்பு எல்லாமே வந்து ஏப்ரல் மாசம் 1868கள்ல பண்றாங்க. 1868கள்ல எடுக்கப்பட்ட முதல் நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தலைநகர கியோட்டோவுக்கு ஓகே. இந்த இடத்துல ஒரு சின்ன 1 செகண்ட் சின்ன மிஸ்டேக் எக்ஸாம்பிள் ஆக்சுவலி நான் வந்துட்டு டோக்கியோ அப்படின்னு மீன் பண்ணியிருக்கேன். ஸோ டோக்கியோ வர கியோட்டோ ஓகே. நான் ஸ்பெல் மிஸ்டேக்காக அடிச்சிருக்காங்க, டைப் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சேன் மேமு. ஸோ கரெக்டாக ஆக்சுவலாக கியோட்டோ தான். ஓகேங்களா? ஸோ கியோட்டோவில் தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைநகரம் அப்போ மேபி அஃபிஷியலாக டோக்கியோ இல்லாமல் வேறு ஒன்றும் இருந்திருக்கும். ஸோ அது இன்னொன்று தான் கியோட்டோ. ஓகேங்களா? ஸோ அங்கே வந்து ஆட்சி கவிழ்ப்பு நடக்குது. ஓகேங்களா? ஜனவரி மாதம் 3ஆம் தேதி, சாரி இட்ஸ் மை மிஸ்டேக், பை மிஸ்டேக். ஜனவரி மாதம் 3ஆம் தேதி 1868கள்ல அந்த மோனோபாலி ஏகாதிபத்திய தலைநகரமான கியோட்டோவில். ஓகேங்களா? ஸோ முடியாட்சிக்கான தன்னாட்சிக்கான தலைநகரத்தில் வந்து அந்த ஆட்சி கவிழ்ப்பு நடக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வந்து அது எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அது அந்த லைன் மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரில. ஓகே. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா 1868ல எடுக்கப்பட்ட முதல் அவங்க நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல வந்து உறுதிமொழி குடுத்தாங்கல்ல, அப்படி உறுதிமொழி குடுத்துட்டு அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏகாதிபத்திய தன்னாட்சியுடைய தலைநகரமான கியோட்டோவிலிருந்து ஷோகுன்களோட தலைநகரம் வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அந்த ஷோகுனுடைய தலைநகரம் ஏடோ, அதாவது அந்த டோக்கியோ. அந்த டோக்கியோ வந்து கிழக்கு தலைநகரமா மறுபெயரிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அத நான் தவறா சொல்லிட்டேன். கியோட்டோ அப்படின்றது வந்து தன்னாட்சிகள் இருக்கக்கூடிய தலைநகரமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் டோக்கியோ அப்படின்றது பிரசன்ட் இப்போ வரைக்குமே இருக்கக்கூடியது. டோக்கியோ அப்படின்றது ஷோகன்ஸோடைய தலைநகரமா இருந்திருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் டைரக்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மெய்ஜி அவர்கள் அரசியலமைப்பை அதிகாரப்பூர்வமா எப்போ அறிவிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1887கள்ல வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சார். ஸோ ஜெனிரோ அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. ஓகேங்களா? ஜெனிரோ அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, மூத்த அரசியல்வாதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பார்லிமெண்ட்டோட பேர் என்ன அப்படின்ற மாதிரி டேரக்டாக பார்லிமெண்ட்டை தான் மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. ஸோ பார்லிமெண்ட்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டயட். இந்த கேள்வி நிறைய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கேட்டிருப்பாங்க. டயட் வந்து ஜப்பான். அந்த சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மேட்ச்
கேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்பாங்க ஆக்சுவலாக. ஸோ பார்லிமெண்ட் டயட் இந்த ரஷ்யாவோட பேர் இருக்கும், ஸோ அந்த பேர், ஸோ அமெரிக்கனோடது, இந்த இது எல்லாமே கொடுத்து வந்துட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்க எல்லாத்தையும் முடிச்சுட்டு இந்த மெய்ஜியோடைய மறுசீரமைப்பில் என்னென்ன சாதனைகள் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இவருடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹிடோ பூமி. ஓகேங்களா? ஓகே. இவங்க ஆக்சுவலா மெய்ஸி அப்படின்றது அவரோட பேரு. இந்த ஹிரோபூமி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்துட்டு மெய்ஸி இருக்கு பார்த்தீங்களா? ஸோ மெய்ஸி அப்படின்றது வந்து நாட் ஒன்லி அவருடைய பேரு. அந்த அரசியலமைப்பு பேரே வந்து ஷோகன்ஸ் அரசு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மீசி அரசுன்னு சொல்லுவோம். அந்த மீசியோடைய அரசியலமைப்புக்கான முதல் ஆசிரியரா இருந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹிரோபூமி அவர்கள் தான். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். அது அவருடைய ஒரிஜினல் நேமா இல்லை வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு எடுத்த ஆசிரியரா அப்படின்னு மட்டும் நான் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ மெய்ஜியோடைய காலத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அரசியல் மாற்றங்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிக்குது. அதுக்கு இணையாக அதே ஈக்குவாலிட்டியில் பொருளாதார மற்றும் சமூக மாற்றங்களும் வந்து நிகழுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி வேற என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விவசாயத்து மீதும் தொழில்நுட்பத்து மீதும் மிக 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 நம்பிக்கை வச்சிருந்தாங்க மெய்ஜி அவர்கள். ஸோ அதனால ரெண்டுத்துலையுமே நிறைய ரேபிட் க்ரோத் வந்து பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அரசாங்கத்தை முதன்மையான இலக்காக வச்சிருந்தாரு. அதே டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைமரியாக அதே அளவுக்கு விவசாயத்தையும் தொழில்நுட்பத்தையும் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ வேற என்ன விஷயங்கள் இவர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூலோபாய தொழில்கள். ஓகேங்களா? ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தொழில்கள் பொறுத்த வரைக்கும் கேபிட்டலிசம் பண்ணியோ இல்லை வந்துட்டு நிறைய தொழில்கள் ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணியோ ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதை தாண்டி அந்த போக்குவரத்து மற்றும் தகவல். ஓகேங்களா? ஸோ இவருடைய காலத்தில் இந்த ரயில்வே அப்படின்ற விஷயம் வந்து அங்கே ஜப்பானில் போடப்பட்டிருக்கும் முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் போஸ்டல், அதாவது தகவல் நுட்பத்தல், அந்த விஷயம் வந்து நிறைய நடக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து தொழில் ரீதியாக பயங்கர வந்து பீக்கில் போகிற விஷயம் இது 2 தான். ஓகேங்களா? ஸோ வந்து பொருளாதார ரீதியாக வந்து அந்த ட்ரெயின் வந்து ரயில்வே ஸ்டார்ட் பண்ணுறதும் போஸ்டல் ஸ்டார்ட் பண்ணுறதும் வளர்ச்சிகள் மிக அதிகமாக அங்கே இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரயில் பாதைகளை பொறுத்த வரைக்கும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1872 கட்டப்படுது இவருடைய டைமில். ஸோ அதுக்கப்புறம் 1890களில் வந்து வாக்கில் நாட்டிலேருந்து 1400 மைல்கள், அதாவது ஒரு மைல்கள்னா மேபி 1.45 சம்திங் அந்த மாதிரி நினைக்கிறேன். கிலோமீட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா 1.8 தெரில. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து 1400 மைல்கள் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாக்கில் நாட்டிலேருந்து. ஓகேங்களா? ரயில் பாதை வந்து ஜப்பானுக்கு வருது. எக்ஸ்பெஷலி கிலோமீட்டரில் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நியூமரிக்கல் டேர்ம்ஸில் கொடுத்தா அதை கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நியூமரிக்கல் டேர்ம்ஸ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நியூமரிக்கல் டேர்ம்ஸ்னால் இந்த மாதிரி இயர் டேர்ம்ஸில் 2250 கிலோமீட்டர் வந்து எங்கேருந்து போடப்பட்டாங்கன்னா வாக்கிலேருந்து போடப்பட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுக்கும் இவங்களுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ 72களில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வேறு என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான ரயில் பாதைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தந்தி இணைப்புகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 1880 வாக்கில் இருக்கக்கூடிய அனைத்து முக்கிய நகரங்களையும் இணைக்கிறதுக்கான தந்திகள் அப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய தனியார் நிறுவனங்கள் எல்லாமே வந்து அரசாங்க நிதி உதவியால் ஊக்குவிக்கப்பட்டுச்சாமா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக்கில் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் வந்து ப்ரைவேட்டைசேஷனாக மாற்றிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் மாற்றாத சில விஷயம் என்னென்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் கூட இந்த போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு, ரயில்வேஸு, சில கம்பெனிஸ் அது மட்டும் தான் மாற்றலை. இப்போ ஈவன் வந்து சிலிண்ட்ரல் அந்த மாதிரி இன்கேஸ் மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில். ஸோ இந்த பாரத் பெட்ரோலியம் அதெல்லாம் இப்படி பாதி எடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மாற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்போ வந்து இந்த ப்ரைவேட்டாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கும் அது புதுசாக இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா மக்கள் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஸோ அதனால் என்ன பண்ணணும், அவங்களுக்கு ஊக்குவிக்கிறதுக்கான பணங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். இப்போ கூட பார்த்தீங்கன்னா வந்து 2026 வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ விமன் வந்து ஆண்டர்ப்ரனர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, விமென்ஸ் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் வந்துட்டு அவங்க வந்து ஐ திங்க் அந்த பேர் எனக்கு மறந்துருச்சு. அவங்களுக்கான ஸ்கீம்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய வந்து அமௌண்ட் தருவாங்க ஊக்குவிக்கிறதுக்காக. 2026 இப்போ நிர்மலா சீதாராமன் கூட சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி விஷயத்த. ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஆண்டர்ப்ரனர்ஸ் பிஸ்னஸ் மேன் ஆகட்டும், இவங்க எல்லாம் ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய புது கம்பெனிஸ் ஆகட்டும், இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் பண்ணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கிறாங்க. அதனால் ப்ரைவேட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸும் நல்ல தொழில்நுட்பத்தில் பெருசாக வருது. ஓகேங்களா? ஸோ 1882 பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஐரோப்பா பாணிகளில், ஸோ ஐரோப்பியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஐரோப்பான்றது நம்ம வந்து யாரை வேணாலும் குறிச்சிக்கலாம். இத்தாலியாக இருக்கலாம், ஜெர்மனாக இருக்கலாம், ரஷ்யா, சாரி இவங்க பேர் என்ன, இப்போ இங்கிலாந்தாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். ஆக்சுவலாக அந்த ஐரோப்பா பாணிகள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேங்க்ஸ்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இயர் நோட் பண்ணிக்கோங்க. 1872 ரயில்வே, 1890 பொறுத்த வரைக்கும் வாக்கில் நாட்டிலேருந்து 1400 மைல்கள், அதாவது 2250 கிலோமீட்டர் வந்துட்டு ரயில் பாதைகள். 1880களில் தந்தி இணைப்புகள் வந்து வாக்கில் இருக்கக்கூடிய எல்லா
அங்கேருந்து முக்கிய நகரங்களுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கான சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1882கள் பொறுத்த வரைக்கும் நிறைய பேங்க்ஸ் எல்லாமே ஐரோப்பா பாணிகளில் கட்டப்படுறாங்க. ஸோ அது வந்து நிறுவனத்துக்கான முதல் உதவியும் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பேங்க்ஸில் ஆகட்டும் மற்ற விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நவீனமயமாக்கப்பட்டது. ஸோ மேற்கத்திய இருக்கக்கூடிய அதாவது வெஸ்டர்னைஸில் இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் வந்து அதிகமாக வந்து இங்கே தேவைப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நாகரிகம் மற்றும் அறிவொளி. ஓகேங்களா. ஸோ பன்மை கைக்கா அப்படின்னு சொல்லிட்டு மேபி அவங்க சொல்லுவாங்க. அதுதான் வந்து நாகரிகம் மற்றும் அறிவொளி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாதை கீழே வந்து அவங்களோட வெஸ்டர்னைஸ் கீழே வந்து ஜப்பானை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா. ஸோ தற்போதைக்கு வந்து அறிவுசார் போக்குகள் முதல் ஆடை இப்போ தற்போதுன்றது ப்ரெசென்ட்டில் மீன் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அறிவு அவங்களோட வெஸ்டர்னைசேஷன் ஆகக்கூடிய பிரைன் ஸ்மார்ட்னஸ் ஆகட்டும் அந்த அவங்களுடைய கல்ச்சர் அந்த உடையோட ஆகட்டும் எல்லாம் கட்டிடக்கலை ஆகட்டும் இது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பானில் ஒரு ஊக்குவிப்பாக இருக்குது. ஸோ அவங்களுடைய இது எல்லா விஷயமே வந்துட்டு மேற்கத்திய கலாச்சாரம் வந்துட்டு பரவ வந்துட்டு ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாருடைய டைமில் மெய்ஜியோட டைமில். ஓகேங்களா. ஓகே. இங்கே வந்து ஒரு கொஸ்டின் ஆக்சுவலாக இருக்குது. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெய்ஜி ரீஸ்டோரேஷன் இருக்குல்ல ஏன் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1880களில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ என்ன ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த டைமில் வந்து லைட்டாக வந்து தந்தி இணைப்பு அதெல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த விஷயம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் கான்செப்ட் தான். கல்வி வந்து என்ன பண்ணாங்கன்னா அதிகமாக்குனாங்க. சிந்தாந்தங்கள் அதிகமாகப்பட்டுச்சு. மேற்கத்தியமயமாக்கல் வந்து அதிகமாகப்பட்டுச்சு. ஓகேங்களா. அதான் வந்துட்டு அதிகமாகப்பட்டாலுமே வந்துட்டு அது ரொம்ப வந்துட்டு அவங்கள வந்து உள்ளடைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80கள் டைமில் ஓரளவு தாக்கம் இருந்துச்சே தவிர கொஞ்சம் தடுக்கவும் பட்டிருந்தாங்க. அதை தாண்டி வந்து நிறைய புதுமையான விஷயங்கள் ரெனைசான்ஸ் புதுப்பிக்கப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பாராட்டுக்குள்ளாச்சு. ஓகேங்களா. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து அவங்க ரொம்ப பாரம்பரியமாக ஜப்பானில் செஞ்சுட்டு இருப்பாங்க. அது எல்லாமே புதுப்பிச்சு அந்த அமெரிக்கானுடைய சிஸ்டமோ இல்லை ஐரோப்பாவுடைய சிஸ்டமோ வந்து கொண்டு வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா. மேற்கத்திய கோட்பாடுகள் நிறைய வந்து நடைமுறைக்கு கொண்டு வராங்க. ஸோ அதை வந்து நிறைய ஜப்பான் மக்கள் ஃபாலோ பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ சாமுராய்கள் இருக்காங்களா சாமுராய்கள் ஆகட்டும் விவசாயிகள் ஆகட்டும் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ் கிடைக்கவும் ஆரம்பிக்குது. சாமுராய்கள் பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங்கில் வந்து என்ன தான் நெகட்டிவ்ஸ் இருந்தாலுமே போக போக அவங்களுமே இராணுவ படையில் அமைப்புகளில் இணைஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ 1890ஆம் ஆண்டுகள்லாம் பார்த்தீங்கன்னா கல்வி குறித்து வந்து இம்பீரியல் ரெஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கட்டளை வந்து புதுப்பிச்சிருப்பாங்க. கண்டிப்பாக கட்டாய கல்வி இருக்கணும் அப்படின்ற மாதிரி கட்டளைகள்லாம் இம்பீரியல் ரெஸ்கிரிப்ட் அப்படின்ற விஷயத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களுடைய லாங்குவேஜில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியோயுகோ ஷோகுகோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இம்பீரியல் ரெஸ்கிரிப்டை வந்து. ஓகேங்களா. ஸோ கட்டாயமாக வந்து கல்வி இருக்கணும் அப்படின்ற விஷயத்தை வந்து நிறைவேற்றுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலை மற்றும் இலக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதோடைய வெஸ்டர்னைஸோடைய அந்த இது தாக்கம் வந்து நிலவுது. ஸோ வந்து மேற்கத்திய பாணிகள் நிறைய வந்துட்டு என்ன பண்ணால் பின்பற்றப்படுறாங்க. ஸோ மேற்கத்திய மற்றும் ஜப்பான் ரசனைகள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து கவலை அடையக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நெகட்டிவாக சொல்லும் போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ஜப்பானோடைய பொருள் அந்த பாரம்பரியம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து மக்கள் மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கத்திய விஷயங்களை நவீனமயமாக்கல இல்லை வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் க்ரோத் பண்ணுறத இதுக்குள்ளேயே போகிறாங்களே தவிர இது கொஞ்சம் கவலையடை வைக்கிறதா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கனெக்ட் ஆயிரும். ஓகேங்களா. ஸோ மெய்ஜி ரீஸ்டோரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வேர்ல்டு ஹிஸ்ட்ரி கனெக்ட் ஆகும். ஸோ வேர்ல்டு ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் வந்து போர் நடக்கும். ஸோ அதான் ரூசோ ஜாப்பனீஸ் வார் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். 1904லேருந்து 1905 வரைக்கும் நடக்கும். ஓகேங்களா. ஸோ தற்போது சீனாவுக்கு கூட டாலியன் அப்படின்ற ஒரு பகுதிகளில் இந்த சண்டைகள்லாம் நடக்க ஆரம்பிக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்ய ராணுவ ஓகே. இந்த பிக்சரில் இருக்கிறது ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த ராணுவத்தில் இருக்கவங்களும் ஜப்பானில் இருக்க ராணுவத்தில் இருக்கவங்களும் வந்துட்டு பேச்சுவார்த்தையெல்லாம் சொல்கிறாங்க. என்னென்ன விதிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணணும் என்னென்ன விதிமுறைகள் வந்து பற்றி விவாதிக்கிறாங்க அப்படின்றத வந்து இந்த கூட்டத்தில் வந்து சொல்கிறாங்க. ஸோ ரஷ்யா ஜப்பானிய வார் பொறுத்த வரைக்கும் 4லேருந்து 5 வரைக்கும் நடக்குது. 1904லேருந்து 1905 வரைக்கும் நடக்குது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20ஆம் நூற்றாண்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ 1904னா கண்டிப்பாக 20ஆம் நூற்றாண்டு ஸ்டார்ட் 4 வருஷம் ஆச்சு. ஸோ 20ஆம் நூற்றாண்டு முற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா மெய்ஜி மறுசீரமைப்பு நடக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ மேக்ஸிமம் அவங்களோட இலக்குகள் பெரும்பாலும் அடையப்பட்டது. ஸோ நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு மேலே சொன்ன மாதிரி 100ல் 96-97% அவங்க என்ன நினச்சாங்களோ அழகாக வந்து கொண்டு வந்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா வந்து அவங்க வெஸ்டர்னைஸ் ஆனாங்க, மாடர்னைஸ் ஆனாங்க, அவங்க நவீனமயமாக்கப்பட்டாங்க, ரேப்பிடாக க்ரோத் ஆனாங்க, அந்த கல்ச்சரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. இப்படி எல்லாம் கேட்டால் அவங்கள பொறுத்த வரைக்கும் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது வந்து மேபி அவங்களுடைய ட்ரெடிஷ்னலை உடச்சதாக மட்டும்தான் இருக்குமே தவிர என்னை பொறுத்த வரைக்கும் 97-98% வந்து ஜப்பான் வந்து இந்த அளவுக்கு இப்போ க்ரோத்தாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த மெய்ஜி ரெஸ்டோரேஷன் தான். ஓகேங்களா. ஸோ இன்கேஸ் வந்து
நெகட்டிவ்ல சில பேருக்கு அது பாயிண்ட் ஆஃப் வியூ நெகட்டிவா இருக்கலாம். ட்ரெடிஷனல் பிரேக் பண்றது. பட் ஆனா வந்து அவங்க குரோத் பார்த்தீங்கன்னா, நல்ல குரோத் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சாரி. ஜப்பான வந்து ஒரு நவீன தொழில்மயமா வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மிகப்பெரிய ஒரு சக்தியா கொண்டு வந்தது வந்து ஜப்பான வந்து மெய்ஜி ரிஸ்டோரேஷன் தான் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, நிதி மற்றும் பொருளாதார சலுகைகள் வழங்கப்பட்டாங்கன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ சமத்துவமற்ற ஒப்பந்தங்கள், நெறைய ஒப்பந்தங்கள் சமத்துவமற்ற ஒப்பந்தங்கள் வந்து திருத்தப்பட்டிருக்கும். எப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1894. இது என்ன சமத்துவமற்ற ஒப்புதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈக்குவாலிட்டின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? சமத்துவம் ஈக்குவாலிட்டி ஆகட்டும், இல்ல சமத்துவ ரீதியாகட்டும், இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே என்ன நடக்கும்னா, நெறைய விஷயம் மக்களுக்கு வந்து செட் ஆயிருக்காது ஆக்சுவலா. வந்து நான் மேலேயே சொல்லியிருப்பேன் ஒரு விஷயத்த வந்து ஜப்பான்ல வந்து ஸ்டூடண்ட்ஸ் சீனா பொறுத்தவரைக்கும், ஜப்பான் பொறுத்தவரைக்கும் நடந்திருக்கும். ஸோ மார்ச் 4 அப்படின்ற மாரி சீனா வரலாறு நடத்தும்போது சொல்லியிருந்த ஞாபகம் இருக்குங்களா? சாரி ஓகே. அந்த ஸ்டூடண்ட்ஸோடைய அந்த இது வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கும் அப்படின்ற மாரி சொல்லியிருந்தேனா, ஸோ ஏன் அப்படின்னா வந்து நீங்க ஏன் அக்செப்ட் பண்ணீங்க ஜப்பான் சொல்றத அப்படின்ற மாரி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொன்னேன். ஸோ அதே மாரி இங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைம்ல வந்து ஜப்பான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள உள்நாட்டுல இருக்கக்கூடிய சில அந்த அரசாங்க ரீதியா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மக்களுக்கு நல்லதே நடக்காது. பட் இருந்தாலும் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா திருத்துறாங்க. அந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு திருத்த ஆரம்பிக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ 1902கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆங்கிலோ ஜப்பானிய கூட்டணி நடக்குது. ஓகேங்களா? ஆங்கிலேயருக்கும் அந்த ஐரோப்பியர்களுக்கும் ஜப்பான் கூட்டணி நடக்க ஆரம்பிக்குது. ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 போர்கள் வந்துட்டு ஸோ இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். ரொம்ப முன்னாடி என்ன அப்படின்னா, அமெரிக்கர்களும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜப்பான் கூட கூட்டணி வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ வந்து என்ன அப்படின்னு சொன்னா, ஆக்சிஸ் பவர், அலையன்ஸ் பவர் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சென்ட்ரல் பவர், ஆக்சிஸ் பவர், அலையன்ஸ் பவர். வேர்ல்டு ஹிஸ்டரியில படிப்பீங்க பிஜி பொறுத்தவரைக்கும். ஸோ இந்த மாரி இருக்கும்போது ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜப்பான் கிட்ட கூட்டணி வச்சிருப்பாங்க. அவங்களுடைய கூட்டணிகள் கொண்டு இந்த 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 2 போர்ல வந்து வெற்றி கண்டிருப்பாங்க. என்ன போர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1894, 95ல நடந்த சீனா மீது மற்றும் 1904 5 வரைக்கும் நடந்த ரஷ்யா மீதான போர்கள்ல இந்த ஆங்கிலேய ஜப்பானிய கூட்டணி வின் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இயர் 1904லேருந்து 1905 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரஷ்யா வந்து 1894லேருந்து 95 பார்த்தீங்கன்னா சீனா. ஸோ யார கூட்டணி வச்சிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பானும் ஆங்கிலேயர்களும் கூட்டணி வச்சிருந்தாங்க. ஸோ 2 இடத்துலயுமே வின் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் சீனாவோட மிகப்பெரிய நாடா ஓகே. இப்போ கட் பண்ணிக்கலாம். 1 ஹவர் ஆயிடுச்சு. ஸோ அப்லோட் பண்ணுறது கஷ்டமா இருக்கு.